ஹாய்டா, அன்னைக்கு நான் பார்க்க போகிறது விவின் ஒன் ஷட்டர். ஓகேவா? அது நேம் வந்துட்டு ஃபார்எவர் வித் யூ மை லவ். ஓகே, அப்படி சொல்லிட்டு போகிறாண்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு கம்பெனி காமிச்சிருக்காங்க. இங்கே ஒரு பர்சன் ஒரு சிஓ கேபின் தான். அந்த கேபினில் ஒரு பர்சன் ஹெட் பெயினோட உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி ஹெட்டை சாட்சி வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த கேபினுக்கு ஒரு பர்சன் வராங்க. நீ கமின் சார் சொல்கிறாங்க. அந்த பர்சன் பார்க்குறாங்க. எஸ் கமின் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் ஐஸ் கூட ஓப்பன் பண்ணவே இல்லை. இந்த பர்சனில் வராங்க. சார் உங்கள் டீ எப்படி சொல்கிறாங்க? அது ஒரு ஹெர்பல் டீ தான். ஓகேவா? இங்கே ஒரு பெரிய ஃபுட் டெலிவரி ஆப் இருக்கும். அதில் ஹெர்பல் டீ, ஹெர்பல் காஃபி எல்லாமே கிடைக்கும். ஃபுட் எல்லாமே கிடைக்கும். இப்போ வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பையன் தான்டா. ஓகேவா? ஒரு பையன் வந்திருக்கான், வந்து கொடுக்குறான். இப்போ அந்த பர்சன் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அது வாங்குறாங்க. வாங்கிட்டு ஹரி ஓகே கேட்குறாங்க. ஏ சார் ஐம் ஓகே சொல்கிறாங்க. நீ சாப்பிட்டியா கேட்குறாங்க. அந்த பர்சனும் சாப்பிட்டு சார் சொல்கிறாங்க. எனக்கு அந்த பையனை பார்த்தா பாவமாக இருக்குது, ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, சாப்பிட்ட மாதிரி தெரியல, அதான் கேட்குறாங்க. ரொம்ப டயர்டாக தெரியுறாங்க. நீ உண்மையாக சாப்பிட்டே சொல்கிறேன். நான் சாப்பிட்டேன் சார், எனக்கு அடுத்தது டெலிவரி இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு பர்சன் டர்ன் பண்ணுறாங்க. இல்லை சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க ரொம்ப டயர்டாக இருக்கே, நீ ஓகே வாங்க முடியுமா கேட்குறாங்க. அந்த பர்சன் இல்லை முடியும் சார், நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வெளில வராங்க. அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்திருப்பாங்க. வெளில வந்த ஒரு செகண்ட்லேயே ஒரு விழுற சவுண்டு கேட்குது. இப்போ அந்த பர்சன் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து ஹே எபிசோட் ஓடி வராங்க. அந்த டீ உரமா வச்சுட்டு ஓடி வராங்க. ஓடி சிக்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க. இங்கே பாருப்பா, இங்கே பார்த்து சொல்லிட்டு கொஞ்சம் சிக்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க. அந்த பையன் அப்படி மயங்கிருக்கான். இப்போ அந்த பர்சன் அந்த பையனை தூக்கிட்டு தான் அந்த கேபின்லேயே ஒரு சோஃபா இருக்காங்க, படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. ஒரு டாக்டர் தான் சொல்லிட்டே சொல்கிறாங்க. அங்கே டே டாக்டர் அந்த சிஓ வேறு எல்லாமே டே தான். கொஞ்சம் வர முடியுமா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அந்த டாக்டர் பேர் ஜின்னு டாக்டர், ஜின்னு தான். அவர் வந்து பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணுற பையன் அது வாங்கி விட்டுறான் சொல்கிறாங்க. இப்போ அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. இவன் லாஸ்ட்டாக எப்போ சாப்பிட்லான்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக எப்போ சாப்பிட்லாம் சொல்கிறேன் எனக்கு தெரியாது. இவன் 6 மந்த் தான் நம்ம கம்பெனிக்கு ரெகுலராக டீ காஃபி நம்ம டெலிவரி பண்ணுறது இவன் தான் சொல்கிறாங்க. இவனுடைய சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அதனால தான் வந்து அந்த பையனை இப்போ அங்கே வருவான் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதாவது இவருக்கு வந்து நம்ம 5 ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. அந்த கிம் குரூப்லேருந்து இது கிம் குரூப்பில் ஓகேவா? கிம் குரூப்பில் அந்த ஃபுட் டெலிவரி பண்ணுற பசங்களுக்கு வந்துட்டு ஸ்டார் கொடுப்பாங்க இல்லையா? அப்போ வந்து 5 ஸ்டார் கொடுத்ததுனால அவங்க கம்பெனி ரெகுலராக இந்த கம்பெனிக்கு தான் இவர் அனுப்புவாங்க, வேறு யாரையும் அனுப்ப மாட்டாங்க. இப்படி சொல்லவும் இப்போ அவர் பார்க்குறாங்க. இந்த பையன் சாப்பிட்டு 2 days இருக்கும் போல சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், இந்த பையன் சாப்பிட்டு 2 days இருக்கும்டா சொல்கிறாங்க. ரொம்ப ஹார்ட் பண்ணுறானோ ரெஸ்டே இல்லையோ சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப வீக்காக தெரியாரு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. சரியாக தூக்கம் இல்லை, நல்லா சாப்பிடாம இருக்கிறது அப்படி சொல்லிட்டு நம்ம வீக்னஸாக தான் மயங்கிருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. பசி மயக்கம்னு சொல்லவும் நம்ம டேக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. எனக்கு ஒரு ஃபுட் டெலிவரி பையன் ஒரு ஃபுட்டை டெலிவரி பண்ணுற பர்சனுக்கே சாப்பிடல ஒரு பசியால் மயங்கி விடுறாங்கனாக்கா அவங்களுக்கு எவ்வளோ மாதிரி கஷ்டமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படி இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. உனக்கு தெரிஞ்ச பையன் டே சொல்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி வருவான், நான் பார்த்துட்டு எப்போவுமே ரொம்ப குவைட்டாக இருப்பான், எப்போவுமே வந்து ஸ்பீடாக போயிட்டே இருப்பான், கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான், அதான் நான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. சரி ஓகே, மயக்கத்தில் இருக்கா, ரொம்ப வீக்காக இருக்கான, இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஒரு 2-3 ஹவர்ஸ் ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து நல்லா தூங்கிட்டானாக்கா தூங்கி எழுந்திருவான். அதுக்கப்புறம் சாப்பிட்றது என்ன சாப்பிட சொல்லி சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு டே பார்க்குறாங்க. சரி யங்ஸ்டர் உங்கள் ஃபீஸ் சொல்கிறாங்க. டே என்னடா ஃபீஸ்லாம் கொடுக்குறாரு சொல்லிட்டு அவர் லைட்டாக அடிச்சுட்டு அவன் கிளம்புறாருனாக்கா அவர் வந்து இவர் சீனியர் ஓகேவா? நம்ம டே படித்த காலேஜில் ஒரு சீனியர்னா அவர் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, இவர் வந்து பிஸ்னஸ் மேனேஜ் டிபார்ட்மெண்ட்டு. சும்மா ஒன் டே வந்து பார்த்துருப்பாங்க கேம்பஸில். இப்போனாக்கா கேம்பஸில் பார்த்துருப்பாங்க. அந்த கேம்பஸில் எப்போவுமே ஜஸ்ட் கிராஸ் பண்ணி போவாங்க. அப்படி பார்க்கும்போது 2-3 டைம் கண்டினியூஸாக பார்த்துருப்பாங்க. அப்போ நம்ம ஜின்னு பிடிச்சிருக்கும். உன் பேர் என்னன்னு கேட்டு பேசி பழகிருப்பாங்க. நல்லா ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப அழகாக ஏஜ் டிஃப்ரென்ஸாக பெருசாக பார்க்காம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க 2 பேரும். அப்படி தான் தெரியும் ஒருத்தர். இப்போ நம்ம சின்ன பார்க்குறேன். அப்போ நான் பாஸ் சொல்லிட்டு ஓகே கேங் சொல்லிட்டு அவர் பாய் சொல்லிட்டு போயிடாரு. இந்த பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க. நீ ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணுற ஒரு பையன், நீயே சரியான டைமுக்கு சாப்பிடல, உன் ஹெல்த்தை பார்த்துக்கலனாக்கா அப்புறம் எப்படி நீ வந்துட்டு மற்றவங்கள டைமுக்கு போய் ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்றானே உன்னை பார்த்துக்கிறது இல்லையா அப்படி சொல்லிட்டு டே பார்த்துட்டு இருக்காங்க. மற்றவங்க பசோட கூட சொல்லிட்டு நீ டைமுக்கு போக நீ ஒன் டே சொல்லிட்டு இருந்தா சொல்கிறாங்க. ஒன் டே மெக்கு வந்து டே ஒரு செக்ரட்டரி ஓகே ஒன் டே சொல்லி பாரு, எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக போய் பறக்கிற அப்படி சொல்லிட்டு போகிறதுக்கு அப்படி சொல்லிட்டு மெக்கு கேட்டுப்பாரு. அப்போ ஜிம் சொல்லிப்பாங்கல்ல ஃபுட் ஆர்டர் பண்ணுறவங்க பசியோட இருப்பாங்கல்ல சரி நம்ம ஜிம் சொல்லிப்பாரு. அப்படி நினைக்கிற நீ இப்படி பசியோட இருக்கலாமா அப்படி சொல்லிட்டே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்தா மயக்கத்தில் தூங்கிட்டே இருக்காரு. இப்போ நம்ம டே வந்துட்டு ஏசி கொஞ்சம் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. ஜிம் வந்து லைட்டாக தூங்கும்போது லைட்டாக ஷுவர் ஆகிறாங்க. சரி சொல்லிட்டு அவர் ஒரு ஓவர் ரூம் பண்ணி அவர் மேலே போட்டு விட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. ஒரு ஒர்க்காக பார்க்க ஆரம்பிச்சிடாரு. அப்படியே ஒர்க் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஜிம் தூங்க ஆரம்பிச்சு. இப்போ வந்து டைம் 6 o'clock ஆகுது. ஈவினிங் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இப்போ தான் நம்ம ஜிம் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஒரு ஷாக்கே என்ன எங்கே இருக்கான்னு ஜிம் பார்க்குறாங்க. இப்போ தான் ஞாபகம் வருது இந்த மாதிரி வெளில போனது மயங்கி விழுந்ததில் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஆப்போசிட்டில் நம்ம டே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க லேப்டாப்பில். இப்போ நம்ம ஜிம் பார்க்குற அந்த ஃபோட்டோ ஒரு மேலே இருக்கிறத பார்த்துட்டு எடுத்து வைக்கிறாங்க. சார் அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓ நீ எந்திரிச்சிட்டியா கேட்குறாங்க. சார் சொல்கிறேன் எந்திரிச்சிட்டியா கேட்குறாங்க. எந்திரிச்சிட்டேன் சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே கிட்ட வராங்க. நீ சாப்பிட்டு எவ்வளோ டேஸ் ஆகுது கேட்குறாங்க. சொல்கிறாங்க. நீ சாப்பிட்டு எவ்வளோ டேஸ் ஆகுது சொல்கிறாங்க. அது எடுத்து சொல்கிறாங்க. பாரு போய் சொல்லாமல் சரி சரியா நீ எப்போ சாப்பிட்டு லாஸ்ட்டாக கேட்குறாங்க. 2 days பிஃபோர் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்ன சொல்கிறாங்க. நீ ஒரு ஹியூமன், நீ எப்படி இந்த 2 days சாப்பிடாம இருக்க முடியும் டே கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. 2 days சாப்பிடாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணுற பையன் தானே, நீ சாப்பிட முடியும் ஹெல்த்தை கேர் பண்ண மாட்டியா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சரி உனக்கு வந்து சாப்பாடு சாப்பிட முடியாமல் இருக்குனாக்கா ஏதோ உனக்கு கஷ்டமா, உனக்கு மணி தேவை தானே இருக்கா டே கேட்குறாங்க. ஜிமின் தான்
இல்லை அதான் சொல்கிறாங்க பாரு போய் சொல்லாத ஓகேவா, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படியே கேட்குறாங்க. எதுவும் வேண்டாம் சார் தேங்க்யூ சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை என்ன இவ்வளோ நேரம் இங்கே ஸ்டே பண்ண வச்சதுக்கும் செகண்ட் என்ன கேர் பண்ணதுக்கும் தேங்க்யூ சார் சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு தேங்க்யூலாம் வேணாம், சொல்லு உனக்கு மணி தேவை இருக்கா அப்படியே கேட்குறாங்க. ஜிமின் தான் அதே சொல்கிறாங்க. சொல்லு சரியா ஜஸ்ட் உனக்கு என்ன தேவையோ சொல்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சார் சொல்கிறாங்க. சரி ஓகே எவ்வளோ வேணும் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ வேணும் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்கள் சார் எனக்கு அப்போலாம் 2 மணி ஃப்ரீயாக வேணாம் சரியா. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஃப்ரீயாக இல்லை ஓகேவா, ஒரு கான்ட்ராக்ட் சொல்கிறாங்க. கான்ட்ராக்டா ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் ஒரு கான்ட்ராக்ட் சொல்கிறாங்க. என்ன மேரேஜ் பண்ணிக்கிறா கேட்குறாங்க. மேரேஜா சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் ஒரு ஆர்டரியாக ஃபுட் டெலிவரி பண்ணுற ஒரு பையன் ஓகேவா, நீங்கள் ஒரு ஸ்கூல் கேம் குரூப்போட CEO, நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு கேட்கலாமா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. இங்கே பாரு எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை சரியா, நான் ஒரு CEO தான், நானும் ஒரு ஹியூமன் தானே, நானும் ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்கணும்ல சொல்கிறாங்க. சார் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட மேட்ச் இல்லாத என்ன மேரேஜ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. இங்கே பாரு உனக்கு என்ன வேணும் கேட்குறாங்க. எனக்கு எதுவும் வேண்டாம் சார் ஓகே நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு தேங்க்யூ ஓகே நாங்கள் கிளம்புறா சார் ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. உட்காரு சொல்கிறாங்க. ஜிம் உட்காருங்க என்ன சொல்லிட்டு. இங்கே பாரு சரி நான் சொல்கிறேன் ஓகேவா, எனக்கு மேரேஜ் பண்ணிக்க சொல்லி எங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க சரியா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. பாரு எனக்கு வீட்டில் என்னால் வந்து மேரேஜ் பண்ணிக்க முடியாது ஓகேவா, என் வீட்டில் என்னத்தை போனால் என்ன மேரேஜ் பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் பண்ணி தான் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கணும் ஓகேவா, ஒரே ஒரு கான்ட்ராக்ட், நீ என்ன கேட்குறோ எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ண ரெடியாக இருக்க, ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிறியா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு 6 மந்த் அவனை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு உன் பேர் என்ன கேட்குறாங்க. பார்ச்சிமேன்னு சொல்கிறாங்க. நீ 6 மந்த்தாக வந்து போயிட்டுருக்கு, ஆனால் எனக்கு நேம் கூட தெரியாது, ஆனால் எப்படி எனக்கு தெரியும் ஓகே உன் கேரக்டர் தெரியும் எனக்கு அப்படி சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு ஒன்று மேரேஜ் பண்ணிக்கணும்னு தோணுது ஓகே, ஒன்று மேரேஜ் பண்ணிட்டாக்க இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு நினைக்கிறேன் சொல்லி சொல்கிறாங்க. உன்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும், என்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும் ஓகேவா, உனக்கு என்ன சொல்கிற அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. எவ்வளோ சீக்கிரம் நீ மணி வந்து ரெடி பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் சிஸ்டருக்கு வந்துட்டு சர்ஜரி பண்ண முடியும், அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறீங்க. ஆமாம் எவ்வளோ சீக்கிரம் மணி நீங்கள் வந்து பே பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் சர்ஜரி பண்ணிடலாம், அப்படி இல்லைனாக்கா டிலே பண்ண ஒரு கட்டத்துக்கு வந்து சர்ஜரி பண்ண கூட யூஸ் இல்லாமல் போயிடும் அப்படி சொல்லிருப்பாங்க. ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. எனக்கு ஓகே சொல்கிறாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு போட்டே ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. இந்த ரீட் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மில் ரீட் பண்ணுறாங்க. 5 இயர்ஸ்க்கா ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க 5 இயர்ஸ்க்கு ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. உனக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக ஆகுதோ அப்போ அப்படி சொல்கிறாங்க. மேரேஜ்னாக்கா ஜஸ்ட் நார்மலாக ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் கிடையாது ஓகேவா, இது எல்லாமே இருக்கும் அப்படி டே சொல்லிட்டாங்க. ரியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா எப்படி இருப்பாங்களோ அப்படி எல்லாமே இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்லிட்டாங்க. தேவைப்பட்ட குழந்தையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு இது கிடைச்ச ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கிறாங்க. எனக்கு அவர் எதுக்காக கஷ்டப்படுறாரோ அப்போ இந்த மணி அவருக்கு அவரால் கண்டிப்பாக ஏன் பண்ணவே முடியாது அவ்வளோ சீக்கிரம். அவரும் 4 இயர்ஸாக ட்ரை பண்ணிட்டாரு, அவரால் அவருக்கு வர சாட்சியில் வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணவும் இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஒன்று ஏன் அவனுக்கு கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்துட்டு இதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னாக்கா கண்டிப்பாக என் தங்கச்சி சீக்கிரம் க்யூர் ஆகிடுவா, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி ஜிம் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே ஓகே சார் அப்படி சொல்கிறாங்க. ஓகே நான் ஓகே தான் சொல்கிறாங்க. இப்போ சைன் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அது படிக்கவே இல்லை, படிக்காமல் சைன் பண்ணிக்கிறாரு. இப்படியே எதுவுமே சொல்லாமல் சைன் பண்ணிட்டாங்க. சரி ஓகே இப்போ சொல்லு உனக்கு எதுக்காக மணி தேவைப்படுது சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. என் சிஸ்டர் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. உன் சிஸ்டர் சொல்கிறாங்க. என் சிஸ்டர் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு டே கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ஒரு ஆக்சிடென்ட்டில் அவருக்கு கால் போயிடுச்சு சொல்கிறாங்க. கால் போயிட்டு ஆமாம் அவருக்கு வந்து கால் வந்து போதான், கால் மொத்தம் போகல, கால் ஒன்றா வந்துட்டு வேலை செய்ய போயிடுச்சு. இப்போ சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் அவங்க தங்கச்சால் நடக்க முடியும், லைக் ஒரு பேரலைஸ் ஆயிருக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. பேரலைஸ் ஆமாம் சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படி டே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் அந்த ஜிம் 12th படிச்சுட்டு இருக்காங்க. ஜிம்மோட ஃபேமிலி ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஜிம்மில் அப்பா அம்மா 2 பேரும் ஒர்க் போகிற பர்சன் தான். வீக்கெண்டில் அவங்க கிட்ஸை கூட்டிகிட்டு இப்போ பார்க்கு பீச்சுன்னு கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க அந்த 2 குழந்தைங்களுக்கு அதான் சந்தோஷம். ஜிம்மோட தங்கச்சி பேர் மிஞ்சில ஓகேவா. மிஞ்சிக்கு ஜிம்னா ரொம்ப பிடிக்கும், அவங்க அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும். 3 பேருமே 4 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப கேரிங் வச்சிருப்பாங்க. ஜிம்மில் அப்பா அம்மா மிடில் கிளாஸ் இருந்தாலும் அவங்க கேட்குறதா வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க வந்துட்டு எப்படினாக்கா அளவாக தான் கேட்பாங்க எல்லாமே, அதுக்கு எதுவுமே அவங்க வாங்கி தருவாங்க. பெருசாக சேவிங்ஸ் எதுவும் பண்ணல, ஒரு சொந்த வீடு வாங்கியிருப்பாங்க, ஒரு சின்ன கார் இருக்கும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் தான். மற்றபடி ஜிம்முக்கு நல்ல ஸ்டடிஸ் இல்லை, அவங்க தங்கச்சி நல்ல ஸ்டடிஸை கொடுக்கணும். அவங்க அப்பா அம்மா ஒர்க்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. 2 பேருமே லீவ் கூட போடாமல் போயிட்டு இருப்பாங்க. வீக்கெண்டில் தானாக கம்பெனியில் கொடுப்பாங்க லீவ், அந்த லீவ் தான் யூஸ் பண்ணுவாங்க தவிர அவங்கள கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பர்சன். ஜிம்மில் வந்துட்டு பெரியப்பா இருக்காங்க, அத்தை இருக்காங்க, அவங்களும் கொஞ்சம் வசதியாக இருக்காங்க. ஆனால் அப்படின்னு கூட ஜிம்மில் அப்பா யார்ட்டும் ஹெல்ப் கேட்கவும் மாட்டாங்க. அவங்களும் எதுவுமே ஜிம்முக்கு அவங்க தங்கச்சிக்கு பண்ண மாட்டாங்க. இவங்க அப்பா அம்மா இருக்க வரைக்கும் ஜிம்மில் அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக பார்த்துப்பாங்க. ஒரு லைக் ஒரு பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் மாதிரி தான் பார்த்துப்பாங்க. நம்மள்ட்ட பணம் இருக்கிறத தாண்டி ஒரு இப்படினாக்கா கேரிங் லவ் வந்து ஒரு பிரின்ஸஸ் கொடுப்பாங்களே அப்படி கொடுப்பாங்க. ரொம்ப அழகாக பார்த்துப்பாங்க ஜிம்மில் அப்பா. அப்படி ஒன் பாயிண்ட் தான். ஜிம் 12th படிச்சிருக்காரு. அவருக்கு எக்ஸாம் வந்து ஒரு 2 days ஸ்டார்ட் ஆகும்போது பப்ளிக் எக்ஸாம். அப்போ அவங்க ஸ்கூலில் வந்துட்டு 6th to 9th வந்துட்டு எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க ஸ்கூல் பசங்களுக்கு. அப்படின்னாக்கா அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்க்குற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. டிக்கெட் வந்து அவங்க ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க. மணி வந்துட்டு நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நம்ம ஜிம்மோட தங்கச்சி மிஞ்சி என்ன பண்ணுறா, 9th படிச்சிட்டு இருக்கா. அம்மா அப்பா எனக்கு வந்து எக்ஸிபிஷன் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறா, அண்ணாவுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் போதில்லை அப்படி சொல்லிட்டு அண்ணா படிக்கணும், அண்ணா கூட ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா என்ன கூட்டிட்டு போங்க ப்ளீஸ், நான் எதுவும் பார்த்ததில்லை, எங்கள் ஸ்கூலில் டிக்கெட் கொடுத்துட்டாங்க சொல்கிறாங்க. அமௌண்ட் பார்க்குறாங்க, ரொம்ப மீடியமான அமௌண்ட் தான்.
இப்போ ஜிம் பார்க்குறாங்கம்மா அப்பா சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறேன் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அவள் தான் ஆசை கேட்குறாளே சொல்கிறாங்க. ஆமாம் அண்ணாவை நெக்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போகலாமா சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் போட்டு நம்ம அண்ணா கூட போகலாம் சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு 10 to 12 அளவு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி தான் நம்ம அண்ணன் கூட்டிகிட்டு போயிருக்கலாம். அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் 2 பேரும் கூட்டிகிட்டு போங்க சொல்லிட்டு பொண்ணு ரொம்ப ஆசை கேட்குறா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அப்பா நீங்கள் போங்க சொல்கிறாங்க. என் ஜிம்னா நீ இருந்து பேசினா இருந்துக்கிற நான் படிச்சு தானே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அப்பா போயிட்டு காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தப்பா காஃபி இருக்கிற ஃப்ளாஸ்க் வைக்கிறாங்க. நீ அப்போ குடிச்சிக்கோ சொல்கிறாங்க. சரிப்பா சொல்லிட்டு ஜிம் படிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நினச்சிட்டு அண்ணன் பாய் நான் சொல்லிட்டு வந்து ஜிம்மில் கிஸ் பண்ணிட்டு நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டாங்க. பத்திரம் போயிட்டு வாங்க சொல்லிட்டாங்க. 3 பேரும் அந்த காரில் போய் உட்காராங்க. ஜிம் பார்க்குறாங்க. 3 பேரும் பார்த்துட்டு ஜிம் அப்பா பார்க்குறாங்க. ஜிம் பத்திரமா இருக்கும் சரியா சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்லிட்டாங்க. 3 பேரும் போயிருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த எக்ஸிபிஷனை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் ஜிம்மில் அப்பாவோட கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவங்க அப்பா அம்மா ஸ்பாட்லேயே இருந்திருப்பாங்க. அவங்க தங்கச்சி அவங்க அம்மா சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு கூட அவங்க எப்படி வெளில புஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க கால் வந்து இப்போ அந்த இதில் ரொம்ப அடிபட்டுருக்கு. அந்த காரில் வந்து கால் ரொம்ப நசுங்கி போயிடுது. அவரோட கால் அவங்க இடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு கண்டெய்னர் தான் வந்து இடிச்சிருக்கும். அது இடிச்சப்போ அந்த கால் வந்து நல்லா அடிபட்டுருக்கு. ஃப்ராக்சர் ஆகிருக்கு. இப்போ ஒரு கால் வருது ஜிம் பார்க்குறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. இப்போ அவங்க பர்சன் பார்க்குறாங்க. உங்கள் பேர் பாரு ஜிம்லாப்பா சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் சொல்கிறாங்க பாரு உங்களோட அப்பா அம்மா உங்களோட தங்கச்சி 3 பேருக்கும் ஆக்சிடென்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி உடனே போறியா கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி பயம் வந்தது. டக்குனு அவங்க பெரியப்பா அவங்க அத்தை அவங்க கிராண்ட்மா இருப்பாங்க. எல்லாருக்கும் கால் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் ரீச் ஆகி பார்த்தாக்க அவங்க ஆல்மோஸ்ட் முன்னாடி வந்துட்டு ஜிம்மில் அப்பா இறந்துட்டாங்க. ஸ்பாட் அவுட்டாக இருந்திருக்காங்க. அவங்க தங்கச்சி பார்த்தாக்க அவங்க கால் வந்து கொஞ்சம் கூட அசைக்க முடியாமல் அப்படி பேரலைஸாக இருக்கு. இதுமாதிரி கால் ரொம்ப அடிபட்டுருக்கு. ஒரு காயமாக இருக்குது இப்போதைக்கு. இப்போ காயமாயிட்டு கட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க தங்கச்சி மயக்கத்தில் இருக்கா. அவள் கான்ஷியஸ் நிறைய பிளட் போயிருக்கு. அதனால மயக்கத்தில் இருக்க அவங்க அப்பா அம்மா இறந்து போயிருக்காங்க. இப்போ ஜிம்ல பெரியப்பெல்லாம் பார்க்குறாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு சொல்லி பார்க்குறாங்க. ஜிம் ரொம்ப அழகாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா அம்மா என்னம்மா எங்க ஸ்கூலுக்கு போயிட்டு தானே சொல்லிட்டு போனீங்க இப்படி நம்ம எங்க விட்டு மொத்தமாக போயிட்டீங்க. ஜிம் ரொம்ப அழகாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த ஃபியூனரல் எதுவுமே நடந்திருக்கும். ஜிம் தங்கச்சி போட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபியூனரல் முடிஞ்சு 3 days ஆஃப்டர் தான் அவங்க தங்கச்சி ஐஸ் ஓப்பன் பண்ணுறா. பார்த்துக்க நம்ம டாக்டர் சொல்கிறாங்க ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இனி ஓகேவா சொல்லிட்டு இப்போ ஓகேவா உனக்கு கேட்குறாங்க. இப்போ நம்ம மிஞ்சி பார்க்குறான் அண்ணா அப்பா அம்மா எங்கே கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க அப்பா அம்மா எங்கே நான் கேட்குறாங்க. இப்போ அவருக்கு ரொம்ப அழகாக வருது. இப்போ ஜிம்மு கிராண்ட்மா பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட போய் இறந்துட்டாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க கிராண்ட்மா ஏன் இப்படி சொல்கிறீங்க சார் நம்ம ஜிம் தான் அவங்க கிராண்ட்மா திட்டுறாங்க. அங்கே பாருடா அப்பா அம்மா நம்ம கூட தான் இருக்காங்க சரியா அண்ணா இருக்கேன்னா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ மிஞ்சி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. அண்ணா அப்பா அம்மா என்னது இறந்துட்டாங்களா சொல்கிறாங்க. ஐயோ அப்படி இல்லைடா அப்படி இல்லை சரியா அது ஃபேட்டு ஓகேவா நான் இருக்கேன் அழகாக சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப அழகாக ஒரு நாள் தங்கச்சி கம்ஃபர்ட் பண்ணுமே சொல்லிட்டு அவருக்கு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க பாருங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த கிராண்ட்மா பார்க்குறேன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்கள்கிட்ட பேஷண்ட்டை பற்றி பேசணும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு உங்களால் பாருங்க அந்த கிராண்ட்மா அவங்க அத்தை அவங்க பெரிய படம் வராங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு பாருங்க இப்போதைக்கு உங்களுடைய உங்கள் கிராண்ட் சன் உங்கள் கிராண்ட் டாக்டர் இருக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் அந்த பொண்ணால் நடக்க முடியாது சொல்கிறாங்க. நடக்க முடியாது என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் கால் ரொம்ப ஃப்ராக்சர் ஆயிருக்கு சொல்கிறாங்க. சரி எப்போ நடப்பா சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அவங்க கால் வந்து நடக்க முடியாது சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஆமாம் அப்படி ஒரு சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் நடக்க முடியும் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க. அந்த அமௌண்ட் கேட்டதும் இந்த பக்கம் ஜிம்மில் பெரியப்பா ஜிம்மில் அத்தை அந்த கிராண்ட் மேலே 3 ஷாக் ஆயிடுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அது ரொம்ப பெரிய அமௌண்ட் தான். அந்த அமௌண்ட் பே பண்ணினாக்கா ஒரு 1 week ஆஃப்டர் நம்ம சர்ஜரி டாக்டர் வர வச்சு சர்ஜரி பண்ணிடலாம். இல்லைக்கா அது போல நடக்க முடியாமல் போயிடும். இப்போ நடக்க முடியாது சர்ஜரி பண்ண மட்டும் நடக்க முடியும். அது ரொம்ப டிலே பண்ணாக்கா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு ஜிம்முக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. டாக்டர் என்ன சொல்லுன்னு கேட்குறாங்க. ஆமாம் உங்கள் தங்கச்சிக்கு வந்து 2 காலுமே ஒரு ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அது 2 நோவுமே வந்துட்டு ஒரு மாதிரி டிசபிள் ஆயிருக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க. ஆமாம் அந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போ அதுவும் ஆக்டிவ் ஆகணும். அது வந்து ஆக்டிவ் மோடில் வைக்கணும். அப்படி அதை ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த சர்ஜரி பண்ணி நம்ம அந்த வெயின் வந்துட்டு ஒர்க் இப்போ பிளட் சர்க்குலேஷன் போகிற மாதிரி பண்ணணும். இப்போ பிளட்லாம் கிளாட்டட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் வந்து ஒரு மாதிரி டிசபிள் ஆகிற மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன டாக்டர் சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அழுகு வருது. கிராண்ட் மாஸ்டர் கூப்பிட்றாங்க. ஜிம் கிராம பார்க்குறாங்க. என்ன அப்பா என்ன சொத்தை சேர்த்து வச்சுட்டு போயிருக்கான் அந்த மாதிரி அவ்வளோ பணத்தை நான் கட்டுறதுக்கு அப்படி கேட்குறாங்க. ஜிம்மு பெரிய பார்க்குறாங்க. பாரு ஜிம் எங்கள்கிட்ட அவ்வளோ மாதிரிலாம் கிடையாது சரியா எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம ஜிம்மோட அத்தை சொல்கிறாங்க எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது. ஜிம் பார்க்குறாங்க. டாக்டர் இந்த சர்ஜரி சொல்கிறாங்க. இப்போ உடனே பண்ணியாங்கன்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு 6 month போய் ஆஃப்டராவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி உங்க யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க அவங்க கூட கேட்க வேண்டாம் சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. நான் சரி ட்ரை பண்ண டாக்டர் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு எக்ஸாம் நடக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் ஜிம்மில் அவங்க அப்பா கூட்டிட்டு போன கொஞ்சம் மணி இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக அவருக்கு சில கிஃப்ட் எல்லாம் இருக்குல்ல அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன செயின் நெக்ல அந்த செயின் பிரேஸ்லெட்லாம் இருக்கும். அதாவது சேல் பண்ணுறாரு. சேல் பண்ணிட்டு அவர் மொத்தமாக வந்துட்டு என்ன பண்ணுறாங்க. அவங்க தங்கச்சிக்கான மெடிக்கல் ஃபீஸ் அவங்க தங்கச்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. இப்போ நடக்க முடியாது. வீட்டில் வச்சு பார்த்துக்கும் ஆள் அவங்க கிராண்ட் மேலே போய் போயிடறாங்க. அவங்க அத்தை அவங்க பெரியப்பா எல்லாரும் அப்படியே போயிடறாங்க. யாரும் கண்டுக்கவே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நம்ம தங்கச்சிக்கு நம்ம மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 weeks எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அவர் வந்து ஒரு பார்ட் டைம் போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு போயிட்டு ஒரு பார்ட் டைம் ஜாப் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ணுறாங்க. ஏர்ன் பண்ணி தான்
அவங்க தங்கச்சிக்கு மெடிக்கல் பில் வந்து அவர் கொடுத்துட்ருக்காரு. எனக்கு மெடிசன் கொடுத்துருக்காங்க. அவங்க அங்கேயே இருக்க ஹாஸ்பிட்டல்லே. அவர் ரொம்ப அண்ணன் நடக்க முடியாதா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நடக்க முடியாது, சரியா கொஞ்சம் டேஸ் போட்டுக்கோ சொல்கிறாங்க. அந்த மணி வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. நம்ம ஜிம்முக்கு அங்கே அவங்க தங்கச்சியை வச்சு பார்த்துக்கிறதுக்கே மணி பற்ற மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு 2 பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நான் 12th எக்ஸாம் முடிச்சிட்டா இல்லையா, அந்த 1 month லீவில் ரொம்ப உடஞ்சி போகிற மாதிரி ரொம்ப நொறுங்கி போயிட்டாரு. என்ன பண்ணி தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த வீடு மட்டும் தான் இருக்குது, உங்கள் அப்பா அம்மா பேரில் இருக்குது, அந்த வீடு மட்டும் தான். ஆமாம், அவங்க எப்படி நாங்கள் டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்துட்டு இங்கேயே வச்சு கேர் பண்ணாக்க அதுக்கு ஒரு கேர்டேக்கர் போடுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தனியாக நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது சரி சொல்லிட்டு அந்த வீட்டு வந்து அடமானம் வைக்கிறாரு. அந்த வீட்டு வந்து மொத்தம் விற்கல, அடங்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கடை வச்சுட்டு ஒரு மணி செட்டில் பண்ணுறாரு. கொஞ்சம் டேஸ்க்கு பார்த்துக்கோங்க சொல்லிட்டு ஜிம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. அதனால அவருக்கு மணி அவ்வளோ இல்லை, 12th தான் படிச்சிருக்காரா. ஜஸ்ட் வந்து பார்ட் டைம் ஒர்க் இந்த மாதிரி கிடைக்குமோ அப்படி தான் கிடைக்கும். பெட்ரோல் பங்கு இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி இப்படி தான் கிடைக்குது. ஜிம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனால் அவங்க சொல்லிட்டு மணி அவரால் ஏன் பண்ண முடியாது. எனக்கு இப்போ மெடிசன் சொல்லிட்டு மணி பற்ற மாட்டேங்குது. இது சர்ஜரிக்கு அவரையும் மணி ரெடி பண்ணுவார், யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுவோம் சார், ஜிம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ தான் ஜிம்முக்கு அவர் வந்து காலேஜ் ஸ்கூல்ல வந்து கால் பண்ணுறாங்க. எனக்கு ஜிம் ஸ்கூல் டாப்பராக வந்திருக்கிறதுனால அவருக்கு வந்து ஃப்ரீயாகவே ஒரு காலேஜில் வந்துட்டு அட்மிஷன் கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. ஃப்ரீயாக ஆமாம் ஸ்காலர்ஷிப்பில் கொடுத்துருக்காங்க. உடனே வந்து அங்கே ஃப்ரீயாக படிச்சுக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அந்த ஸ்காலர்ஷிப்பை கூட ஜிம் வந்துட்டு அவங்க தங்கச்சி யூஸ் பண்ணுறாங்க. மணியும் கொடுப்பாங்க, ஃப்ரீயாகவும் படிக்க வைப்பாங்க. அவர் ஃப்ரீயாக படிச்சுக்கிறாரு. செகண்ட் வந்துட்டு காலேஜ் ஜாயின் பண்ணி எனக்கு படிப்பு முக்கியம் இல்லையா, படிச்சா தான் நல்ல ஜாப் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஜிம் வந்துட்டு அதையும் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் செம்டம் அந்த மணி வச்சு அவங்க தங்கச்சிக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவர் எஜுகேஷனை கூட அவர் டெவலப் பண்ணிக்கல. ஜஸ்ட் அங்கே ஃப்ரீயாக கொடுக்குற நோட்ஸ் புக் மட்டும் வச்சு படிக்கிறார் தவிர ஓனா நோட்ஸ்லாம் வாங்குறதே இல்லை. அந்த மாதிரி கூட உங்கள் தங்கச்சிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. எல்லாமே மெடிசன் எனக்கு போக டேஸஸ் போக மெடிக்கல் பில்லு அதிகமாகுது. எல்லாமே அதுக்கு எதுக்கு மேலே அவர் எல்லாத்தையுமே இது பண்ணிகிட்டே இருக்காரு. எதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் அழிச்சிடுறது. நம்ம தங்கச்சிக்கு நம்ம தான் இருக்கோம், நம்ம அப்பா அம்மா எல்லாமே விட்டு போயிருப்பாங்க, நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த தங்கச்சி தான் ஃபோக்கஸ் பண்ணுறது. வேறு எதுவுமே ஹாப்பினஸ் எதுவுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் முன்னாடி அத்தை பையன் ஜேன்னு ஒரு பையன் இருப்பான். அந்த பையனுக்கு ஜிம் நடவு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பான். ஜிம் 10th படிக்கும்போது ஜிம் சொல்லிப்பாங்க இப்போ வேண்டாம், நம்ம படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நீ அப்பாட்ட கேளு, அப்போ நம்ம அப்பா அம்மா பிடிச்சிட்டாங்க மேட்ச் பண்ணிக்கலாம் ஜிம்னு சொல்லிப்பாங்க. அவருக்கு லவ் மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவருக்கு என்ன நல்லா படிச்சு ஃபேமிலி பார்த்துக்கிட்டு ஆசையோட அந்த ட்ரீமோட அவங்க அப்பா கூட அடிக்கடி சொல்லுவார், அப்பா நான் வளர்ந்து பெரிய பையன் ஆகிட்டு உங்களால் பார்த்துப்பேன் உங்களை அம்மாவை தங்கச்சின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ ஜெயின் வந்து இப்படி சொல்லும்போது நம்ம ஜிம் சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவருமே சரி கொஞ்சம் டேஸ் போனதுக்கு அங்கிட்ட பேச சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். ஜிம் வந்து அந்த பையன் மேலே பெருசாக ஆசை வச்சுக்க மாட்டேன். இப்போ அந்த பையன் வந்துட்டு ஒன் டே வந்துட்டு ஜிம்மில் பார்க்க வரேன், ஜிம் பார்க்குறாங்க ஜேன் சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் கம்ஃபர்ட் பண்ணுவோம் நினைக்கிற வேறு எதுவும் இல்லை, ஜஸ்ட் கம்ஃபர்ட் பண்ணால் போதும். ஏன்னா கம்ஃபர்ட் பண்ண கூட யாருமே இல்லை. அப்போ தான் நம்ம ஜேன் பார்க்குறான். அங்கே பாரு எனக்கும் ஹயோனுக்கும் மேரேஜ் சொல்லிட்டாங்க. ஹயோன்றது நம்ம ஜிம்மோட பெரிய பொண்ணோட ஓகேவா. அந்த பொண்ணுக்கு வந்து ஜேன் மேலே ஆசை, ஆனால் ஜேனுக்கு ஜிம் மேலே தான் இஷ்டம் வந்திருக்கும். இப்போ வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நான் ஹயோனை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹயோன் ஏன் சொல்லிட்டு ஆமாம் ஹயோனை வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். ஏன் அப்படின்னாக்கா உனக்கு தெரியல ஜிம்மின்னு என்னோட அப்பாவுக்கு வந்துட்டு என்னோட அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் சேலரி வாங்குறவங்கள தான் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்போ நம்ம வந்துட்டு அங்கிள் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் தான் இருக்காரு. மேபி நான் வந்துட்டு அவங்க பொண்ணு மேரேஜ் பண்ணிட்டாக்கா எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல, ரெக்கமெண்ட் பண்ணுவார்ல, எங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு எல்லாமே செய்வாங்க, உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜிம் பாட்டுக்கு போயிடுறாங்க. எதுவுமே எல்லாமே அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் 3 days ஆஃப்டர் மேரேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிடுறாங்க. அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டி கூட ஜிம் போகவே இல்லை. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு புறமே இருக்கும் ஒரு டைம் ஜிம் பார்க்குறப்போ. எனக்கு எல்லாரும் ஜிம்மில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக அந்த ஃபேமிலியில் அந்த பொண்ணு ஜிம்மில் பார்த்தா. ஏன்னா மிஞ்சிக்கு வந்துட்டு நம்ம ஹயோனை பிடிக்காது. அவளுக்கு வந்துட்டு அவங்க அண்ணாவுக்கு இதோட பெட்டரான ஒரு பர்சன் கூட வரும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பா. இப்போ ஜிம் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அழகாங்க. ஜிம் பார்க்குறேன் ஜேன் இப்போ நம்ம மிஞ்சி பார்க்குறேன் அண்ணா என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ ஜிம் நடந்தா சொல்கிறாங்க இந்த மாதிரி ஹயோனுக்கும் ஜேனுக்கும் இந்த என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவன் போன போயிட்டு போகிறேன் சரியா உனக்கு பெட்டராக ஒரு பர்சன் கிடைப்பாங்க ஜிம் அந்த பேபி சொல்கிறா அந்த பாப்பா சொல்லிட்டுருக்கா. ஏன்னா என்னடா நினைச்சா சொல்கிறாங்க அப்படி இல்லாட்டாங்க அப்படி சொல்ல சரியா எனக்கு அவங்கள ஒரு விஷயம் தான் எனக்கு என்னன்னாக்கா எல்லாரும் எப்படி மாறி போகிறாங்க பற்றியா சொல்கிறாங்க. எனக்கு வந்துட்டு அவங்க ஜிம்மோட அப்பாட்ட பேசணும் ரொம்ப ஆசை இருந்திருப்பான். ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்திருப்பான். ஜிம் மேலே இப்போ டக்குன்னு பணம் இல்லை அவங்க அப்பா அம்மா டக்குன்னு மாறிட்டாங்களா அதை நினச்சி பார்த்தா அழகாது. மற்றபடி அந்த பையனுக்காக ஒரு அழலை. இப்போ ஜிம் சொல்லவும் அண்ணா அவனுக்கு கண்டிப்பாக பெட்டராக ஒரு பர்சன் வருவாங்க தெரியுமா, ரொம்ப அழகான ஒருத்தவங்க, ரொம்ப அன்பாக பார்த்துப்பாங்க சரியா. அவன் உனக்கு வேணாம் சொல்லிட்டு மிஞ்சி சொல்கிறா. நீ அழக்கூட சொல்லிட்டு மிஞ்சிக்கு ஜிம்மில் அழகாக சர்வை பண்ணுறாங்க. நான் இப்போ நான் நடப்பேன் சொல்கிறேன். அதை சொல்கிறாங்க. நான் எப்போ நடப்பேன் எப்போ நான் வந்துட்டு ஒர்க்லாம் போவேன் நான் ஒர்க் போய் நம்ம பார்த்துப்பேன் சொல்கிறாங்க. அவள் 9th படிச்சுட்டு அவசரம் அடிச்சு கண்டிப்பாக பண்ண முடியாது போயிருக்கு. சின்ன பொண்ணு ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படி சொல்லக்கூடாது வைக்கவா அவனை நான் பார்த்துப்பேன் சரி எனக்கு யாரில் நீ இருக்கல எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அழகாங்க. இப்படிதான் போயிருக்கும் டேஸ் போகுது. ஆனால் ஜிம்னால அந்த மணியை ரெடி பண்ணவே இல்லை. அவங்க சொன்னது வந்து ஆல்மோஸ்ட் 16 lakhs சொல்லியிருப்பாங்க. இப்போ அப்போ வந்து அவங்க ஸ்டார்டிங்கில் சொல்லும் போது ஒரு 10 lakhs சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ இயர்ஸ் போக அது அதிகமாக இருக்கும். மெடிக்கல் ஃபேமிலியில் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இல்லையா. அப்போ அது கொஞ்சம் எல்லாம் மணிலாம் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் கொஞ்சம் டெவலப் ஆகிறப்போ அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக அமௌண்ட் அதிகமாக இருக்கும், ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ஜிம் 16 lakhsக்கு நாங்கள் எங்கே போவோன்ற மாதிரி பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு ஸ்டில் காலேஜ் படிச்சிருக்கேன். காலேஜ் முடிக்க 3 month இருக்குது. அந்த 3 month இருக்கும்போது எப்படி பண்ண எப்போ காலேஜ் முடிச்சா தான் ஒரு ஜாப் கிடைக்கும். அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வரைக்கும்
ஜாப் போக முடியாது. அதனால இப்போதைக்கு ஒரு பார்ட் டைம் தான் போய் ஆகணும். எனக்கு காலேஜ் போயிட்டு இருக்காரு இல்லையா, காலேஜும் போகணும். இப்போ இருக்கிற லாஸ்ட் மணியை கூட மொத்தமாக அவங்க தங்கச்சி வந்து கட்டி கொடுத்துருப்பாரு. லாஸ்ட் மந்த் பில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க தங்கச்சிக்கு நிறைய மெடிசன் யூஸ் பண்ணிருந்தனால நிறைய பில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. நிறைய அந்த மொத்த மணி அவர் போட்டு கொடுத்துட்டு அதனால மணி கையில் சாப்பிட்றதுக்கு மணி இருக்காது. அதனால சாப்பிடாம இருக்காரு. இப்போ ஜிம் இதை சொல்ல முடிக்கும். நம்ம கண்ணில் அப்படி டேஸ்ட் வந்துட்டு ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துருக்காரு. எதுவுமே சொல்லாமல் அப்படி டேஸ்ட் வைப் பண்ணிட்டு இங்கே பாரு சொல்லிட்டாங்க. சார் சொல்லிட்டாங்க என்னை மேரேஜ் பண்ணிக்க ஓகேவா, இதுக்கப்புறம் தங்கச்சிக்கு எல்லாம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்குறேன், சீக்கிரமாக சர்ஜரி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. ப்ராமிஸாக சொல்லிட்டுன்னு கேட்குறாங்க. உனக்கு எதுக்கு டவுட்டு கேட்குறாங்க. இல்லை சார் சொல்லிட்டாங்க. பாரு உனக்கு தங்கச்சியோட சர்ஜரிக்கு எல்லாமே பில்லு நான் பே பண்ணதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் சரியா சொல்லிட்டாங்க. இவருமே சரி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சரி ஓகே நீ இப்போ எங்கே ஸ்டே பண்ணிக்கா சொல்லிட்டாங்க. பிளேஸ் சொல்லிட்டாங்க. நீ லக்கேஜ் நம்ம ரெடி பண்ணிட்டு சரியா, ஈவினிங் வந்து இந்த செக்ரட்டரி பிக் பண்ணுவாங்க சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்முமே சரிங்க சார் சொல்லிட்டாங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துட்டாங்க. இப்போ ஜிம் டேட் அவரோட ஃபோன் நம்பர் பர்சனல் நம்பர் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம டேவும் அவர் பர்சனல் நம்பர் தராங்க. சர்வ் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறாங்க, நான் ரீசெண்ட் குட்டி அப்புறம் சொல்லிட்டாங்க. ஜிம்மே சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் வந்து இப்போ எரிஞ்சிக்கிறாங்க. டே பார்க்குறோம் செகண்ட் சரியா சொல்லிட்டு இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு சாப்பிட சொல்லிட்டாங்க. சரி ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட சொல்லிட்டாங்க. இப்போ அதான் ஃபுட் ஆர்டர் பண்ணி தான் வந்துருச்சு. சாப்பிட சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்லிட்டு சாப்பிட சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மு சாப்பிட்றாங்க. இப்போ டே ஃபுல்லாக சாப்பிட வச்சு தான் தண்ணி குடி சொல்லிட்டாங்க. ஜிம் தண்ணி குடிக்கிறாங்க. இப்போ போக சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் வந்து போயிட்டாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சரி ஓகே தான் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இப்போ டே வந்துட்டு மைக்கு கான்டாக்ட் பண்ணுறாங்க. சொல்கிறேன் நான் சொல்கிறது என்ன கேட்டுக்கோ சரியா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ மேக்கும் சொல்கிறாங்க. இப்போ நீ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு மைக் கேட்குறாங்க. அங்கே மிஞ்சின ஒரு பொண்ணு பார்க்க சொல்கிறாங்க. அது யாரும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ டே வந்துட்டு ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக சொல்லி முடிச்சிடறாங்க. இந்த மாதிரி ஜிம்மில் கான்ட்ராக்ட் மேட்ச் பண்ணிக்க போகிறேன். அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு இனிமேல் நான் என்னோட தங்கச்சி மாதிரி நான் பார்த்துக்கணும். நீ வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணி நம்ம சிட்டியில் இருக்க நம்பர் ஒன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அட்மிட் பண்ணு. அவளுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி பண்ணு. அப்புறம் டாக்டர்கிட்ட பேச அவளுக்கு எப்போ சர்ஜரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. இப்போ மெக்குமே சரிடா சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. போயிட்டு நம்ம மெக்கு வந்து பொண்ணு அப்படியே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பொண்ணு பார்க்குறா. நீங்கள் யார் இருக்காங்க நீங்கள் கூப்பிட்டுருங்கன்னு கேட்குறாங்க. உன் அண்ணன் ஜிம் இருக்கானா ஆமாம் சொல்கிறாங்க. அவன் மேரேஜ் பண்ணி போகிற பாஸ் தான் உனக்கு இதெல்லாம் பண்ண சொன்னாங்க சொல்கிறாங்க. என் அண்ணன் மேரேஜ் பண்ணி போகிறாரா கேட்குறாங்க. யார் அப்படின்னு பொண்ணு கேட்குறா. அந்த டே பார்க்குறாங்க மெக்கு பார்க்குறாங்க. அவர் பேர் கிம் டேங் ஓகேவா சொல்கிறாங்க. கிம் டேங் ஆமாம் கிம் குரூப்போட CEO சரியா ரொம்ப நல்லவர். அவர் ஒரு அண்ணனை மேரேஜ் பண்ணி போகிறாரு ஓகேவா. அவர் இதுக்கப்புறம் உன்னையும் அண்ணனையும் பத்திரமா பார்த்து சொல்கிறாங்க. நிஜமாக சொல்லிட்டீங்க. அவர் என்னவா வந்துட்டு நல்லா பார்த்து பராசிட்டாங்க. கண்டிப்பாக உன்னையும் அண்ணாவையும் அவரெல்லாம் பார்த்து போகிறாரு சரியா. இதுக்கப்புறம் உனக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. சீக்கிரமாக சர்ஜரி பண்ணி உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் சரியா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்லிட்டீங்க. நிஜமாக சொல்லிட்டாங்க. இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டிவிஸ்ல பார்க்குறாங்க. எனக்கு அந்த ரூமில் எதுவுமே இருக்காது. இங்கே பார்த்தா டிவி இருக்குது. அவருக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன நல்லா ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்க ஸ்கூலுக்கு அனுப்புவான் சரியா சொல்கிறாங்க. அப்படியா மறுபடியும் ஸ்கூல் போக முடியாது. கண்டிப்பாக போக முடியும் சரியா சொல்லிட்டு நம்ம வைக்க சொல்கிறாங்க. அது கேட்குற மிஞ்சிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ணா ஏன்ட்டு சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அதுவா கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாங்களா அதான் சொல்கிறாங்க. கன்ஃபார்ம் ஆமாம் சொல்கிறாங்க. என்ன கன்ஃபார்ம் சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணுறத பற்றி யோசிக்காம இருந்தாங்களா சொல்கிறாங்க. அப்போ என்ன லவ் பண்ணாரா சொல்கிறாங்க. அவன் அண்ணா லவ் இல்லை அந்த பர்சன் லவ் பண்ணுறாங்க. அண்ணா லவ் பண்ணல சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு இப்படி சொன்னால் புரியும். கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் சொன்னாங்க கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணுலையா அப்படி சொல்லிட்டு நம்ம மெக்கு சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணுமே சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த ஜெயந்தனே நல்லா வந்துட்டு வேணாம்னு சொல்லிட்டானா என் அண்ணனுக்கு ஒரு பெட்டர் பர்சன் கிடச்சிட்டாங்க பற்றியா சார். அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. என்ன எல்லாத்துக்கும் டிசமான பர்சன் அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இதை பார்க்குற மெக்கு புரியுது. ஜிம்மும் சரி இந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட் போல பியூராக இருக்காங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டு போயிடாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம மெக்கு வந்து டேரக்டாக ஜிம்மோட வீட்டுக்கு தான் வராங்க. ஜிம் வந்து லக்கேஜில் பேக் பண்ணிருக்காங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. மேக் சொல்கிறாங்க போலாமா சொல்கிறாங்க. எப்போ பியூர் வீட்டில் இருக்கா கேட்குறாங்க. இல்லை அங்கே தான் கம்மியான ரெண்ட்டு சொல்லிட்டாங்க. ஜிம்மில் ஆக்சுவலாக அவங்க வீட்டில் இல்லை. ஓகே அந்த வீட்டில் தான் சேல் பண்ணியிருக்காரு. சேல் பண்ணல அடகு வச்சிருக்காரு இல்லையா. அங்கே இருக்க முடியாது. அவர் வேற ஒரு குட்டி ரூமில் தான் ஒரு ஸ்டே பண்ணிருப்பாரு. இப்போ நம்ம மேற்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. வா சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்கே வந்து பெரிய வில்லா ஹவுஸ் தான். ஜிம் பார்க்குற எங்கே சொல்றாங்க. இந்த வீட்டு நீ இதுக்கப்புறம் இருக்க போற சரியா சொல்றாங்க. டேவோட வில்லா ஹவுஸ் அப்படி சொல்றாங்க. அவன் தனியாக தாங்க இருக்கான் சொல்றாங்க. வேற யாரும் இல்லை சரியா சொல்றாங்க. அப்படியே ஆமா சொல்றாங்க. ஒரு மேடாண்டி இருப்பாங்க. அவங்களுக்கு குக் பண்ண வருவாங்க. குக் பண்ணி வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. அப்படியே சொல்லிட்டு நம்ம மெக்கு சொல்றாங்க. நான் மட்டும் அப்போ வருவான் ஆஃபீஸ் ஒர்க்கு தான் அக்கா இங்கே வருவான் சொல்லிட்டு டே சொல்றாங்க. மெக்கு சொல்றாங்க. ஜிம் சரி சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ நம்ம வந்துட்டு இங்கே எது சொல்கிறாங்க சார். ஜிம் சோஃபா உட்காந்துருக்காங்க. லக்கேஜ் வச்சு ரொம்ப நல்லா உட்காந்துருக்காங்க. ஜிம் போட்டு ட்ரெஸ்ஸை பார்த்தா கூட அவ்வளோ பாவமாக இருக்கும். ஒரு மாதிரி ஒரு டிஷர்ட் ஒரு எப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்வெட்டர் டிஷர்ட் மாதிரி அது இருக்கும். அந்த டைப்பில் தான் இருக்கும். பேண்ட் கூட பழைய பேண்ட்டாக ஒரு மாதிரி போட்டு ட்ரெஸ் கூட வாங்க மாட்டாரு. இந்த எனக்கு அவர்கிட்ட மணி எதுவும் பார்த்துறது இல்லையா. அதனால இப்போ நம்ம மெக்கு பார்க்குறாங்க. சரி ஓகே நீங்கள் இரட்டியாக வந்து அவங்ககிட்ட பேசுவாங்க சொல்லிட்டு போயிடாரு. ஜிம் வீட்டில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. போய் பார்க்குறாங்க. அங்கே கிளாஸ் எடுத்து தண்ணி ஊற்றி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அந்த வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப லக்ஷனாக ஒரு ஹவுஸ். ஜிம் பார்க்குறாங்க. அங்கே இருக்க தான் டிஸ்வான பாசனே இல்லை. இப்படி என்ன சூஸ் பண்ணாரு. சரி ஓகே கான்ட்ராக்ட் மேரேஜ் போய் நம்ம ஒரு பெரிய விஷயமா இருக்க மாட்டோம். ஜிம் அமைதியாக இருக்காங்க. அவர் பெரிய அவரே தாழ்வாக நினச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம டே பார்த்தா ஒரு 7 o'clock இருக்கும். வீட்டுக்கு லஞ்ச் ஆகுறாங்க. ஜிம் டக்குனு நினைச்சிடறாங்க. அவர் ஸ்டில் திங்ஸ் எடுத்து வைக்கவே இல்லை. அவர் லக்கேஜ் அங்கே தான் இருக்குது. டே பார்க்குறாங்க. நீ இன்னும் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணலையா கேட்குறாங்க. இல்லை நான் எங்கே
இருக்காங்க ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க ஒரே ரூம்ல சொல்கிறாங்க. இல்லை இன்னைக்கு நீ வேறு ரூம்ல இரு, நாளைக்கு ரூம்ல சரியா சொல்கிறாங்க. அது நல்லது நேரம் பண்ணுறது சரியா சொல்கிறாங்க. எனக்கு நமக்கு மேரேஜ் ஆகல இல்லையா டே சொல்கிறாங்க ஜிம்மி. சரி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க தங்கச்சியை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க தங்கச்சி சொல்கிறாங்க வேறு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ டே தான் மொபைல் ஆன் பண்ணி காமிக்கிறாங்க. பார்த்தாக்கா அவர் மேற்கு ஃபோட்டோ எடுத்து வந்துருப்பாரு. அந்த பொண்ணு எங்கே இருக்கா சொல்லி பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. பெட்டு அந்த ரூமை பார்த்து ஹாஸ்பிட்டல் ரூம் பார்த்தா ஜிம்முக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இதெல்லாம் சொல்கிறாங்க. உன் தங்கச்சி என்ன பண்ணுறது எனக்கு கரெக்டாக பண்ண ஓகேவா, நீயும் சேம் டைம் சொல்கிறாங்க. நான் சேம் டைம் சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் கிம்மா இருக்குது எல்லாமே ட்ரை பண்ண சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் கிம்மா சொல்கிறாங்க நான் என்னை வீட்டுக்கு கொடுக்க என்ஜாய் பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. அதுக்கு ரெடியாக சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு ஜிம்முக்கு வேறு ரூம் கூட்டிக்கிறாங்க. கூட்டி போய் ரூமில் போய் எனக்கு ஓகேவா சொல்கிறாங்க. போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்க சொல்கிறாங்க. ஜிம் போய் ஃப்ரெஷ்ஷாக வெளில வராங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. ஃபுட்டுமே வருது. டே பார்க்குறேன் உட்கார ஜிம் உட்காராங்க. இப்போ டே ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. நான் சர்வ் பண்ணுவா சொல்கிறாங்க. இல்லை நீ சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம டேயும் சாப்பிட்ருக்காங்க. ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு டே பார்க்குறாங்க. சரி ஓகே நீ வந்துட்டு ஏதாவது ஒர்க் இருக்கவங்க சொல்கிறாங்க. அது ஹோம்ஒர்க் எதாவது கேட்குறாங்க. இல்லை அது எதுவும் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. அது நாளைக்கு சொல்கிறாங்க. நான் ஒர்க்குக்காக சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அப்புறம் ஒர்க் பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஒர்க் பண்ணக்கூடாதா இதுக்கப்புறம் எனக்கு என்னோட ஒய்ஃப் ஒர்க் பண்ணாக்கா ஒர்க் பண்ண முடியாது அப்படியே சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. பாரு எனக்கு நீ ஒய்ஃப் ஒர்க் பண்ணாக்கா நீ வந்துட்டு இப்போ ஃபுட் டெலிவரி ஒர்க் பண்ணக்கூடாது ஓகேவா, அதில் ஃபேமிலி ரொட்டேஷனை பாதிக்கும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சார் ஜிம் அமைதியாக போயிட்டாங்க. அவருக்கு ரொம்ப மாதிரி இருக்குது சார்னு சொல்லி ஜிம் போயிட்டு பெட்டில் படுக்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. எனக்கு ஒரு டேஸ் ஒர்க் பண்ணி டயர்டாக இருப்பார். இப்போ பெட்டில் வந்து படுக்கிறாங்க. அந்த டைமில் வந்து வெளில தான் சுற்றிட்டு இருப்பார். இந்த டைமில் இன்றைக்கி தான் படுத்துருக்காரு. டைம் இப்போ 8:30 இருக்கும். இப்போ தான் வந்து ரூம் வந்து படுத்துருக்காரு. பார்க்குறாங்க. இது வரைக்கும் நான் இந்த அளவுக்கு அந்த டைமில் ரெஸ்ட் எடுத்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் ஜிம் தான் பார்க்குறாங்க. நல்லா தூங்கணும்னு ஒரு ஆசை. எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். அதுமாதிரி அவருக்கு நல்லா தூங்கணுன்றத ஒரு ஆசை. நேரமாக டைமுக்கு படுத்துட்டு சீக்கிரமாக வரைக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, அப்படி ஒரு ஆசை அவருக்கு. அவரும் படுத்துறாரு. இந்த பக்கம் டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் பார்க்குறப்போ சரி ஓகே எல்லாமே சரியாயிடும் சொல்லிட்டு அவரும் படுத்துறாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம டே ஜிம் ரெடி ஆகிடுச்சிருக்காங்க. 2 பேரும் ஒரு காரில் உட்காராங்க. போகலாமா சொல்லிட்டு டேரக்டா ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் தான் போகிறாங்க. போயிட்டு ஜிம்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வந்து வாங்குறாங்க. சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. இப்போ நம்ம ஜிம் காரில் இருக்காங்க. டே பார்க்குறாங்க. மேக் சொல்லிட்டாங்க. டே இந்த சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ் ஒரு இப்போ ஒரு கவர் ட்ரெஸ் கவர் தான் அது. டே வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு பெரிய மேன்ஷன் கொண்டு வந்துட்டு இப்போ கார் வந்துட்டு இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. மெக்கு இறங்க சொல்கிறாங்க. டிரைவர் மெக்கு இறங்கிடுறாங்க. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க. ட்ரெஸ்ஸை போட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இந்த ட்ரெஸ்லாம் போட்டு போனாக்கா எனக்கு ஃபேமிலி டிப்ரெஷன் பாதிக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாருக்கு அது சொல்கிறாங்க. எனக்கு எந்த பிரச்சனை கிடையாது. என் ஃபேமிலியில் உங்களை யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாது. என் ஒய்ஃபாக இருக்கிறவங்கள யாரும் ஹர்ட் பண்ணி பார்த்துக்க முடியாது சரியா சொல்கிறாங்க. அது சொல்லி என் ஒய்ஃபாக இருக்கிறவங்க யாரும் ஹார்ட் பண்ண பார்த்துட்டு முடியாது. மிஸ்ஸஸ் கிம் ஓகே அதுக்கு பண்ணி இருக்கணும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு அவர் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. விண்டோஸ் பக்கம் திரும்பிக்கிறாரு. இப்போ ஜிம்ல சரி சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் ஆசிட்டு பார்க்குறாங்க. அதில் வந்துட்டு இந்த டேக் இருக்குது. அந்த பில்லோட டேக் இருக்கும். அது பார்க்குறாங்க. இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. சரி ஜிம்மி சரி ஓகே அவங்களோட டெக்கரேஷனுக்கு இது நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டதுனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜிம்மி போட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ட்ரெஸ் போட்டுருக்கப்புறம் பார்க்குறாங்க. எனக்கு அவர் வந்துட்டு அந்த சிப் மாடலில் போட்டிருப்பாரு. அது மேலே ஓவர் போட்டுட்டு அது போடலை. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு டிஷர்ட் மாதிரி எனக்கு ஒரு வேறு மாதிரி ட்ரெஸ் அது. அந்த ட்ரெஸ் வந்து சிம் வச்சிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே எட்டுறாரு. கை எட்ட மாட்டேங்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஏங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க சிப் எட்ட மாட்டேங்குதுங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே டர்ன் பண்ணுறாங்க. டர்ன் பண்ணிட்டு அந்த ஷர்ட் அந்த சிப்பை அழகாக க்ளோஸ் பண்ணிட்டு அவர் ஹெப்பில் கை வைக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அந்த ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. அந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்லி அந்த ட்ரெஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது கூட சொல்லிட்டு அந்த கோட்டை வாங்குறாரு. அவரே போட்டுக்கிறாரு அந்த கோட்டை. ஜிம் அது போடுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு டிஷர்ட்டு. ஒரு சிப் மாடல் வச்சு ஒரு டிஷர்ட்டு. மேலே பார்த்தா டிரான்ஸ்பரண்டான ஒரு கோட்டு மாதிரி இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அவ்வளோ அவர் பார்க்கறதுக்கு டோட்டலாக கொஞ்சம் நேரத்தில் அழகாக மாறிட்டார். அவர் ரொம்ப அழகாக தான் இருப்பார். ட்ரெஸ் ஜஸ்ட் ட்ரெஸ்ஸிங் மட்டும் அப்படி இருக்கும். அந்த ட்ரெஸ் போட்டதுக்கப்புறம் அவர் அவ்வளோ அழகாக இருக்கார். இப்போ டே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. இதே சொல்கிறாங்க. ரிங் சொல்கிறாங்க. ரிங் சொல்கிறாங்க. வெட்டிங் ரிங் சொல்லிட்டே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ டே வந்து ஹேண்டை போட்டு சொல்லிட்டு டே வந்து ஹேண்டை கேட்குறாங்க. ஜிம்மிட்ட ரிங்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மே ஹேண்டை கொடுக்குறாங்க. இப்போ டே வந்துட்டு ஒரு ரிங் எடுத்து போட்டு விடுறாங்க. சொல்லிட்டு காமிக்கிறாங்க ஹேண்டை. டே சொல்கிறாங்க. எனக்கு போட்டு விட சரியா சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்லிட்டு அந்த ரிங் அவர் போட்டு விடுறாங்க. 2 பேர் கையிலுமே இப்போ வெட்டிங் ரிங் இருக்குது. நம்ம டே பார்க்குறாங்க. சரி ஓகே போலாமா சொல்கிறாங்க. ஜிம்மே சொல்கிறாங்க. இதை எடுத்துக்கோ இதை கையில் வச்சுக்கோ சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க. என் அம்மா பார்க்குறப்போ வெயிட் பண்ண சரி எனக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும் சரியா சொல்லிட்டு எனக்கு அப்பாலாம் அம்மா மட்டும் தான் சரியா டே சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. பட்டு கார் விட்டு இறக்குறாங்க. ஜிமின் அப்படியே கார் விட்டு இறங்குறாங்க. இப்போ டே பார்க்குற 1 செகண்ட் சொல்லிட்டு இப்போ ஒரு காலை போட்டுக்கல அந்த நார்மல் செப்பல் போட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு டே வந்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஷூ இப்போ தான் வந்து போட்டு விடுறாங்க. ஜிம் பார்க்க ஹை ஹீல்ஸ் வச்ச ஷூ தான் ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ வந்து பிராண்டடாக இருக்குது. இப்போ டே போட்டு விடுறாங்க. அவரே இப்போ அந்த மெக்கு திரும்பி பார்க்குறாங்க. இது வரைக்கும் டே இந்த மாதிரி யாரையும் பார்த்துக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம டிரைவர் திரும்பி பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்ம டே தான் அழகாக எடுத்து போட்டு விட்றாங்க. ஷூ போட்டு விட்டு போலாமா சொல்லிட்டாங்க. அந்த ட்ரெஸ்க்கு தான் பர்ஃபெக்டாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மி ஓகே சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. ஹேண்டை பிடிச்சா கொடுத்துட்டு இருக்காரு. ஜிம் நவ் சென்ட் ஆகிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய மேன்ஷனு. இங்கே 2 பேரும் டென்ஷனாக உட்காந்துருக்காங்க.
அவன் சொன்னது உண்மையா சொல்றாங்க, ஃபோன்ல சொன்னது எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு, என் ஒய்ஃப் கூட்டி வரேன்னு சொல்றாங்க, உண்மையா கேட்குறாங்க, உண்மையா இருக்கிறது பொய்யா இருக்கும், அவன் ஜஸ்ட் நம்ம பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு ஆமாம் அப்படிதான் பண்றான், எனக்கு அவன் மேரேஜ் பண்ணி கூட நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அம்மா சொல்றாங்க. இப்போ நம்ம டேவிட் கிராண்ட்பா இருக்காங்க, டேவிட் கிராண்ட்மா இருக்காங்க, அவருக்கு பெரியப்பா, அவருக்குமே வந்துட்டு எப்படின்னாக்கா ஒரு சித்தப்பா இருக்காரு, பெரிய பல சித்தப்பா, அவங்க ஒரு பையன் இருக்காங்க, பேர் வந்துட்டு யோன்ஜிண்டா. அதுக்கப்புறம் உங்க அத்தை இருக்காங்க, அவங்க அத்தை பண்ணி அவங்க அத்தைக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, பேர் லீனா. அந்த லீனா வந்து நம்ம டேக் மேரேஜ் பண்ணிக்கிறோம் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேவில் வராங்க, மாஸ்டர் கூப்பிடுறாங்க, இவங்க அம்மா உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க நிறைய மேட் இருக்காங்க. இப்போ டே வந்ததுமே எல்லாரும் மேலும் லவ் பண்றாங்க, வாங்க எங்க தம்பி சொல்றாங்க, சரி அவருமே ஹலோ சொல்றாங்க. இப்போ ஜிம் பார்த்தா டேவை பார்த்துட்டு பாப்பா டேவோட அனுப்பிட்டு இருக்காங்க, பயப்படுறது அவர் நிற்கிறதுக்கு. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க, என்ன சொல்லிட்டு அம்மா இவங்க தான் ஒய்ஃப் ஜிமின் அப்படி சொல்லிட்டாங்க, மிஸ்ஸஸ் கிம் அப்படி சொல்லிட்டு இன்ட்ரோ பண்றாங்க. டேவோட அம்மாக்கு ரொம்ப கோவம் வருது. ஓ யாரோ ரோட்ல போறவங்க கூட்டு வந்து நிக்க வச்சா அவங்க நம்பிடுவோம் நான் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்கம்மா, ரெஸ்பெக்டாக பேசுங்க ஓகேவா, ஹீஸ் மை ஒய்ஃப் ஓகேவா சொல்றாங்க. உங்கள யாருக்கும் குறைஞ்சவனே இல்லை அப்படி சொல்றாங்க. எனக்கு உங்க யாரையும் குறைஞ்சவனே இல்லை சரியா சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி வரலையும் யாருக்கும் நம்ம பிடிக்க சொல்லிட்டு அந்த கிராண்ட்ஃபா பார்க்குறாங்க. அங்கே வரும் பேர் எந்த ஃபேமிலிஸ் அந்த பையன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க ஃபேமிலி எங்கே, அவங்க அப்பா அம்மா எங்கே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க, சொல்கிறாங்க அவன் எவ்வளோ கொடுத்தா நடிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க, அவன் எவ்வளோ கொடுத்தா அவன் நடிக்கிறதுக்கு அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நடிக்கிறதுக்கா இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் நினச்சி பாருங்க, காரில் ஒரு மட்டும் சொல்லிப்பாங்க, என்னோட ஒய்ஃபாக நடந்துக்கோ, நீ இதை பற்றி யோசிக்காத, எனக்கு ஒரு ஒய்ஃபாக நீ எப்படி நடக்கணும் அப்படி நடந்துக்கணும் அப்படியே சொல்லிப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பேசணும் சரி, அதுக்கேற்ற மாதிரி போல்டாக மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜிம் நினச்சி பார்க்குறாங்க, நான் அவரோட ஒய்ஃப் ஓகேவா, என் பேர் வந்து பார் ஜிமின் ஓகேவா, இப்போ கிம் ஜிமின், நான் கிம்கிட்ட எங்க லவ் பண்ணி மேட்ச் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றாங்க. அவங்க பாக்குறாங்க, எங்க நம்ப சொல்றியா கேட்குறாங்க. இதான் உண்மை சொல்லிட்டு ஜிம் சொல்றாங்க. அவர் பாக்குறாங்க, சரி எங்க மீட் பண்ண கேட்குறாங்க. ஜிம் பாக்குறாங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண ஒரு ஆஃபீஸ்ல சொல்றாங்க. ஏன் நீ ஒர்க் பண்றியா ஆஃபீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட சித்தப்பா டேவிட் சித்தப்பா கேட்குறாங்க. ஜிம் பாக்குறாங்க, நான் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணல சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க, நான் ஒரு சொல்றாங்க. இப்போ நம்ம டே பாக்குறாங்க, போதும் ஜிம் சொல்ல நான் சொல்றாங்க நீ சொல்ல நான் சரியா சொல்றாங்க. இப்போ நம்ம டே பாக்குறாங்க, பாருங்க இவன் நம்ம கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப் பண்ண ஒரு பையன் சரியா சொல்றாங்க. அப்போ எனக்கு பிடிச்சி லவ் பண்ண மேட்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல வேலை நம்ப மாட்டாங்க யாருமே. டே பாக்குறாங்க, 1 செகண்ட் சொல்லிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் காமிக்கிறாங்க. இப்போ டேயோட அம்மா பாக்குறாங்க, டேயாங்க அப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, என்ன பண்ணிட்டு காசு எனக்கு அவங்க கவர்மெண்டோட சீல் அதுல இருக்கு, அவங்க மேரேஜ் வந்து ட்ரூவா தான் நடந்திருக்கு சொல்லிட்டு உங்களால ஏத்துக்க முடியல பாரு சொல்றாங்க. பாருங்க எனக்கு மேரேஜ் ஆயிட்டு ஓகேவா சொல்றாங்க. அவன் என் கூட வாழ போறேன், நான் அவங்க கூட வாழ போறேன், எங்களை யாரும் பிரிக்க முடியாது, எனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு, நீ தான் மேரேஜ் பண்ணி தாச்சு பண்ணீங்க, அதுக்கு மேரேஜ் பண்ணிட்டேன், நீ அப்புறம் உங்க கஷ்டம் அப்படி கேட்கறாங்க. ஹாப்பியா தான் இருக்கும் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு மட்டும் கேட்கறாங்க. இப்போ நம்ம டேவிட அம்மா பார்க்குறாங்க, இப்போ டேவிட அத்தெல்லாம் பார்க்குறாங்க, பாருட்டேன் நாங்கள் அவங்க மேரேஜ் பண்ணிட்டு வந்து இல்லா சரியா சொல்கிறாங்க, இல்லா மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக இருப்பா சொல்கிறாங்க. அப்போ அத்தை அப்படி இல்லை சரியா சொல்கிறேன், யார் மேரேஜ் பண்ணி கொடுத்தது நான் தான் முடிவு பண்ணுவேன் ஓகேவா, நான் யார் கூட ஹாப்பியாக இருப்பேன், எனக்கு யார் ஃபீலிங்ஸ் இருக்கணும் அவங்க மேரேஜ் பண்ணிக்க முடியும் ஓகேவா, எனக்கு இவனை பிடிச்சிருக்கு, நான் இவனை தான் லவ் பண்ணுறேன், இவனை தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் சப்பா பண்ணியிருக்கேன் சரியா, ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் கூட தான் இருக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டுமா டே சொல்கிறாங்க போல்டா. இப்போ டேவோட அம்மா கோவம் இருட்டே அவங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்த்துருங்கம்மா, இங்கே பாருங்க உங்களுக்கு எனக்கு வந்து உங்கள் பிளஸிங்ஸ் வந்து நினைக்கிறேன் ஓகே, பிளஸ் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு பேருமே லவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டேவோட பார்க்குறீங்களா அக்செப்ட் பண்ண முடியாது சரியா சொல்கிறாங்க. இப்போ முன்னும் தெரியா பையனை ஏற்றுக்க முடியாது சொல்லிட்டு அவங்க கிட்ட வராங்க. கிட்ட வந்து பார்க்குறாங்க, பாருங்க அப்பா அம்மா எங்க, நீ எப்படி இவனை மேரேஜ் பண்ணிட்டு கேட்குறாங்க. சின்ன பார்க்க சொல்கிறாங்க என் அப்பா அம்மா இறந்துட்டாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு அப்பா அம்மா கூட இல்லையா டே அஜிமா டேவோட அம்மா கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க அம்மா சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க, என்னன்னு சொல்லிட்டு செகண்ட் வேலை பயந்து போயிடுறாங்க. இப்போ எனக்கு அப்பா இல்லை அது என்னோட தப்பா டே கேட்குறாங்க. டக்குனு டேவோட அம்மா அமைதியாயிரம் ஒரு மாதிரி சொல்றாங்க. பேரண்ட்ஸ் இறந்து போறதுன்றது அவங்க போயிட்டு முடிஞ்சு பாருங்க, அதுக்கு குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படி டே கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா ஒரு மாதிரி இருக்கு டேங்க் சொல்லுங்க வேற என்ன கேளுங்க ஓகேவா, அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க சரியா, அவனோட போயிட்டு அவர் ஆக்சிடென்ட்ல 4 years பிஃபோர் இறந்து போயிட்டாங்க. அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா சரியா, அவங்க தங்கச்சி இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா, அவளை இவன் தான் பாத்துக்கிறான் ஓகேவா, ஒரு அப்பாவை அம்மாவை வந்து அவன் பாத்துக்கிறான், அவன் கேர் பண்றான் ஓகேவா, அவன் வந்துட்டு இப்பதான் படிச்சுட்டு இருக்கான், இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் இருக்கும் படிப்பு முடிக்கிறதுக்கு அப்படி சொல்றாங்க. அங்க பாருங்க டே அப்படி சொல்றாங்க. டே திரும்பி பார்த்தா லீனா இருக்கா, ஒரு சின்ன பையன் மேரேஜ் பண்ணிட்டீங்க சொல்றாங்க. எனக்கு அவங்களுக்குலாம் வேற ஏஜ், இவங்களுக்கு வேற ஏஜ், நம்ம டேக்கு சின்னக்கு ஒரு 7 years டிஃபரெண்ட் இருக்கும். இப்போ டே பார்க்குறாங்க, ஆமாம் அதுக்கு என்ன கேட்குறாங்க. இங்கே பாருங்க மெச்சூரிட்டியே இல்லாமல் இருக்கும் ரெண்டு பேருக்கும் சரியா, அவன் சின்ன பையன் அவங்களாம் அவனை சரியாக பார்த்துக்க மாட்டான், நம்ம கம்பெனி உங்களுக்கு அப்புறம் மிஸ்ஸஸ் ஸ்லிம்மாக வந்து ஹேண்டில் பண்ணுவோம், அவனால் கண்டிப்பாக எதுவும் முடியாது சரியா, நீங்கள் அவசரப்பட்டு மேட்ச் பண்ணிக்க டே மாமா அப்படி கொண்டு சொல்லிட்டு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுக்க மாட்டேன் ஓகேவா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, இவன் என் கூட தான் ஹாப்பியாக இருப்பான், செகண்ட் அவன் தான் எனக்கு ஒய்ஃபாக இருக்க பர்ஃபெக்டாக இருப்பான் ஓகேவா அப்படி சொல்லிட்டுமா டே சொல்கிறாங்க. அந்த பக்கம் லீனாக்கு அவங்க அதுக்கு ரொம்ப கோவது, இங்கே பாரு மேரேஜ் வந்து எவ்வளோ விஷயம் தெரியுமா, நீ சொல்லாமலாம் பண்ணி பேசுகிறவங்க அப்படியே ஒரு பர்சன் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோ, நீ எங்கிட்ட ஃபஸ்ட் சொல்லியிருக்கணும், எங்களை இன்ட்ரோ பண்ணியிருக்கா சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு அதை விட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்து இப்போ சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, அது சொன்னால் மட்டும் என்ன பண்ணுவீங்க சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா வேறு எதாவது பண்ணி ஜிம்மில் எப்படினாக்கா இந்த டே விட்டு தள்ளிவிட்டு நினைப்பாங்க, மொத்தமாக என்ன பண்ண நினைப்பாங்க, அவங்க அந்த மாதிரி மோசமானவங்க தான் டேவில் அத்தலாம். நம்ம டே பார்க்குறாங்க, பாருங்க எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை ஓகேவா,
ஓகேவா, எனக்கு மேட்ச் பண்ணி தோணுச்சு, மேட்ச் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணிக்காட்டியும் இவன் தான் ஒய்ஃப், அதனால மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம டேவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன டே பேச சொல்றாங்க பாருங்கம்மா, எனக்கு பிடிச்சிருக்கு மேட்ச் பண்ணிட்டு ஓகேவா, இவ்வளோ டேஸ் நீங்க என்ன சொன்னீங்க, நீ மேட்ச் பண்ணிக்காம இருக்கேன் கதை கவலை இருக்குன்னு சொன்னீங்க, எப்படி மேட்ச் பண்ணிட்டு அப்படின்னு கவலை உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இந்த பக்கம் டேவோட அம்மா அமைதியா இருக்காங்க. அதை சொல்றாங்க, அங்க பாருங்க பிடிச்சிருக்கு ஓகேவா சொல்றாங்க. இப்போ நம்ம இவங்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க, எதுவுமே சொல்லாம. இப்போ நம்ம டேவிட் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்குறாங்க. பாரு உனக்கு ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டே இல்லை, டேவ் மேட்ச் பண்ணி எந்த தகுதி இருக்குது கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க கிராண்ட் ஃபா சொல்கிறாங்க. இங்கே பாரு அந்த வீட்டோட பெரியவன் சரியா, நான் கேட்க தான் செய்வோம் அப்படி சொல்லி வராங்க. பாரு இது கிங் குரூப் சரியா, இந்த ஃபேமிலிக்கு சொல்லி ஒரு ரெப்புடேஷன் இருக்குது சரி, ஒரு பேர் இருக்குது, ஒரு பாரம்பரியம் இருக்குது, ஒரு புகழ் இருக்குது சரியா, உனக்கு என்ன இருக்குது டேவிட் கிராண்ட் ஃபா கேட்குறாங்க. சின்ன பார்க்குறாங்க. என்கிட்ட எதுவுமே இல்லை கிராண்ட் ஃபைலன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் டேவ் ட்ரூவாக லவ் பண்ணுறேன், டேவ் பத்திரம் பார்த்துப்பேன், எனக்கு அவருக்கு லவ் மட்டும் தான் வேணும், மற்றபடி ஃபேமிலியோ ப்ராப்பர்ட்டி எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கேட்குற கிராண்ட் ஃபா ரொம்ப கோவம், லவ் மட்டும் போதுமா எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க. கண்டிப்பா போதும் ஜிம் சொல்றாங்க. இப்போ நம்ம டேவோட ட்ரான்ஸ்ஃபர் கோவம் வருது. பாரு டேங் சொல்றாங்க. டே பாக்குறாங்க. இங்க பாருங்க கூட்டிட்டு வந்து என்ஜாய் பண்ண சொல்லிட்டு என்ஜாய் பண்ண வைக்கலாம், கூட்டிட்டு பண்ண சொல்லிட்டு ஜிம் வாசல் கூட்டிட்டு போறாங்க. ஜிம்முக்கு இப்பதான் வெளில வரும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாவே இருக்கு, எனக்கு ஒரு பயந்துருப்பாரு, தைரியமா பேசிட்டாரு. ஜிம் பாக்குறாங்க. நான் எதாவது தப்பா பேசிட்டேன் டேயாங் ஜிம் கேட்கறாங்க. டே பாக்குறாங்க. இல்ல சொல்றாங்க. இல்லைன்னா ஏதாவது ஹார்ஷா உங்க கிராண்ட் ஃபா கிட்ட சொல்றாங்க. பாரு ஒரு விஷயம் சரியா சொல்றாங்க. இப்போ ஒரு பசங்க ஓடி வந்து பாக்குறாங்க. அண்ணா கூப்பிடுறாங்க. டேங் ஜிம் பாக்குறாங்க. ஹோன்ஜன் சொல்றாங்க. அண்ணா அங்க பாருங்க பிரதர்ல ரொம்ப அழகா இருக்காரு சொல்றாங்க. இப்போ ஜிம் பாக்குறாங்க. இது யாரும் சொல்லிட்டு டே பாக்குறாங்க. இவன் தம்பி சொல்றாங்க. அது சித்தப்பா பையன் ஓகேவா, இந்த ஃபேமிலி எனக்கு பிடிச்ச ஒரு பசங்க இவன் தான் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் பாக்குறாங்க. ஹலோ சொல்றாங்க. ஹலோ பிரதர் ரொம்ப அழகா இருக்கீங்க சொல்லிட்டு யோசிச்சு போயிட்டு ஜிம் சிக்ஸ் கிள்ளிடுறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஃபர்ஸ்ட் ஏ என்ன பண்ற சொல்லிட்டு மேனேஜ் போயிட்டு அப்படி டக்குனு ஹேண்ட் தட்டி விடுறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பாக்குறோம். ஏன் நான் பிரிச்சு போட கூடாது அப்படின்னு அவா கேட்கறாங்க. அங்க பாரு யோசிச்சா சொல்றாங்க. அண்ணா அங்க பாருங்க இப்போதைக்கு கிராண்ட் ஃபாதர் கோமா இருப்பாரு ஓகே, போக சரியா சொல்றாங்க. அப்படின்னா அக்கௌண்ட் கொஞ்சம் கூட செட் ஆக மாட்டா ஓகேவா, இவங்க தான் பர்ஃபெக்டா இருப்பாங்க, உங்க ரெண்டு பேர் பேர் பார்க்க சமாளா இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்றாங்க. இதை கேட்கற நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ டேவும் சரி ஓகே நான் போவா சொல்றாங்க. சரி சொல்றாங்க. இப்போ நம்ம டேவும் ஜிம்னும் அப்படியே கிளம்புறாங்க. கார்ல உட்காராங்க. ஜிம் அமைதியா இருக்காங்க. அவருக்கு வந்து பாக்குறாங்க. அவர் போட்டு அந்த ரிங்கை போட்டு ரிங்லாம் வெயிட் பண்ணிருக்காரு. ரொம்ப ஹெவியா தெரியுது அவருக்கு. நமக்கு தான் டிசவான பாசம் ஜிம் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் உங்க ஒய்ஃப் மிஸ்ஸஸ் கிம்க்கு ரியல் மிஸ்ஸஸ் கிம் கிடைக்கல சொல்றாங்க. டே பார்க்கணும். அப்ப நீ யாரு கேட்கறாங்க. இது நான் சொல்றாங்க. அங்க பாரு நீ தான் ஒய்ஃப் ஓகே, அது மாதிரி இன்னொரு டைம் பேசிட்டு இருக்காது அப்படி டே சொல்றாங்க. ஜிம்னே அமைதியா இருங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஃபைனல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம டே பாக்குறாங்க. சரி ஓகே நீ போயிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு ரெஸ்ட் சொல்றாங்க. ஜிம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஜிம்ல அமையப்பட்டிருக்காரு எதுவுமே சொல்லாம. இப்போ நம்ம ஜிம்ல 2 days ஆஃப்டர் தான் ஜிம்முக்கு ஒரு கால் வருது. ஜிம்முக்கு போன பிக் பண்றாங்க. ஹலோ சொல்றாங்க. ஜிம்மின்னு சொல்றாங்க. சொல்லுங்க கிராண்ட்மா சொல்றாங்க. பாரு இன்னும் கொஞ்சம் டேஸ்ல உன்னுடைய பெரியப்பா பொண்ணு இருக்கால சொல்றாங்க. ஆமா சார் ஹயோனுக்கும் நம்ம ஜெயனுக்கும் மேரேஜ் ஆக போகுது ஓகேவா, நீ அந்த ஃபேமிலி ஒரு பர்சன் தானே சொல்றாங்க. நாங்கள் ஒரு ஃபேமிலி தானே, நீ வா நீ வந்து ஃபேமிலி டின்னர் இருக்கு நீ வா சொல்றாங்க. இப்போ ஜிம் பாக்குறாங்க. இதாவது சொல்றாங்க. ஏன் நீ வர மாட்டியா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பாக்குறாங்க. சரிங்க கிராண்ட்மா வரேன். ஜிம் போன கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு வெளில வராங்க. டேங்க சொல்றாங்க. டே பாக்குறாங்க. என்ன ஜிம் சொல்றாங்க. நான் சொல்றேன் நீ சொல்றாங்க. நான் வந்துட்டு வீட்டுக்கு போகணும் சொல்றேன். எங்க கேட்குறாங்க. கிராண்ட்மா வீட்டுக்கு சொல்றாங்க. அதே எங்க இருக்கு டே கேட்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டே பார்க்குற நீ இருக்காங்க போகணும்னு சொல்றாங்க. இல்லை என் அப்பா அம்மா எப்பவும் சொல்லுவாங்க வீட்டில் உள்ள எல்டர்ஸ்க்கு வந்துட்டு மதிப்பு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மரியாதை எப்பவும் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க என்ன பேசிட்டு போட்டோம் நீ ரெஸ்பெக்டாக நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க கூப்பிடுறாங்க. சரி ஓகே நான் போகணும்னு நினைக்கிறேன் சொல்லி ஜிம் சொல்றாங்க. இப்போ நம்ம டேவும் சரி ஓகே நான் வரவா கேட்குறாங்க. இல்லை நான் போகிறேன் நம்ம கான்ட்ராக்ட் பண்ணி சரி நம்ம அதெல்லாம் சொல்றாங்க. டே பார்க்குறாங்க. இல்லை அவங்க ஹெல்ப் பண்ணா சொல்றாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் சொல்றாங்க. டேவும் சரி ஓகே எத்தனை மணிக்கு போகணும்னு கேட்குறாங்க. நான் மார்னிங் சொல்றாங்க. சரி ஓகே சொல்லிட்டு பண்ணிட்டே தான் மார்னிங் வந்துட்டு ஒரு இவ்வளோ கார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜிம்க்கு இறங்கி வராங்க. டே ஆஃபீஸ் போயிட்டாரு. டே ஜிம்ல இறங்கி வரும்போது சார் போலாமா சொல்றாங்க. அது சொல்றாங்க. டே சார் சொல்லியிருக்காங்க ஓகேவா நீங்க இதுக்கப்புறம் இந்த கார் யூஸ் பண்ண ஓகேவா எங்கே போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்றாங்க. இப்போ ஜிம் இந்த காரில் உட்காராங்க. இப்போ கார் போகுது இந்த ஸ்ட்ரீட் நிப்பாட்டிட்டாங்க சொல்றாங்க. சார் சொல்லிட்டு அங்கே நிப்பாட்டிட்டாங்க. இப்போ ஜிம் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அவர் வரும்போது அந்த கிராண்ட் பேக் கிஃப்ட் வந்துட்டு இருக்காரு. வாழ்ந்து வைக்கலாம். அது ரிங் வந்து ரூம் போட்டு ரொம்ப காஸ்ட்லியா ரிங் இல்லையா, டைமண்ட் ரிங்கு ஒன்று இவங்க பார்த்தா கேட்பாங்க. இது கான்ட்ராக்ட் மாதிரி தெரியக்கூடாதுக்காக ஜிம் வந்து ரிங் ரிங் பண்ணிச்சுட்டு எப்பவும் போட்டு ட்ரெஸ் நார்மல் ட்ரெஸ் போட்டு தான் வந்திருக்காரு பேக் எடுத்துக்கிட்டு. இப்போ ஜிம் உள்ள வராங்க. கிராண்ட்மா சொல்றாங்க. இப்போ கிராண்ட் பார்க்குறாங்க. வா ஜிம்னு சொல்லிட்டு வந்து உட்காராங்க. பார்த்தா அவங்க பெரியம்மா பெரியப்பா இல்லை, அவங்க அத்தை மாமாலாம் இல்லை, அங்கே ஜெயினும் அந்த ஹயோன் தான் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது உட்காராங்க. ஜிம் எப்படி இருக்கா சொல்லிட்டு நம்ம ஜெயின் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நல்லா இருக்கான்னு சொல்றாங்க. சரி சரி சொல்றாங்க. இப்போ நம்ம அந்த கிராண்ட் வந்து ஃபுல்லாக எடுத்து வைக்கிறாங்க. அங்கே பாரு உங்களுக்கு பேர் சீக்கிரம் மேரேஜ் ஆக போகுது சரியா சொல்றாங்க. ஜிம் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஜிம் சொல்றாங்க. அவங்களுக்கு பேர் பார்க்குறாங்க. சொல்லிட்டு இப்போ அந்த ஹயோன் பார்க்குறா. அவளுக்கு வந்து ஜிம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஜிம் சுச்சுவேஷன் கொஞ்சம் மாறிக்கலாம் பார்க்குறா. ஏன் ஜிமின் நான் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒரு பேசணும் சரியா சொல்றாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன அப்படி சொல்றாங்க. இல்லை நீ எவ்வளோ டேஸ்க்கு இருக்க போற கேட்குறாங்க. எவ்வளோ டேஸ்க்கு இருக்க போற. ஒரு பக்கம் தங்கச்சிக்காக மெடிக்கல் ஃபீஸ் வேணும்னு சொல்லிட்டு மணிக்காக கஷ்டப்படுற. செகண்ட் உனக்கும் ஏஜ் போயிட்டே இருக்கா சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன படிச்சு நான் மெடிக்கல் சொல்றாங்க. எனக்கு தெரியும் இருந்தாலும் சொல்றாங்க. இதுக்கும் அந்த பொண்ணு ஜிம்ல ஒரு வயசு பெரிய பொண்ணு இருந்தாலும் உனக்கு இப்போ பாய் ஃப்ரெண்டும் இல்லை, நீ உன்னை யாரும் டேட் பண்ணவும் மாட்டாங்க, நீ இப்படி இருக்கிற சுச்சுவேஷன் தெரிஞ்சு உன்னை யாரும் மேரேஜ் பண்ணிப்பாங்க சரி சொல்லுவாங்க. பேக்ரவுண்ட் இல்லை, மணி இல்லை, அப்பா அம்மா இல்லை, ஒரு தங்கச்சி முடியாமல் வச்சுட்டு இருக்க, யாரும் மேரேஜ் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்குறா. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இப்போ இந்த தலைமை பார்க்குறாங்க.
நீ என்ன சொல்ல வர அம்மா ஐயோன்னு அப்படி சொல்றாங்க. இல்ல கிராண்ட்மா, எனக்கு ஃப்ரெண்டோடைய சித்தப்பாவுக்கு வந்துட்டு அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்களாம் சொல்றாங்க. என்ன ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ ஜீன் பார்க்குறேன் என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க. ஆமா இல்லை என் ஃப்ரெண்டோட சித்தப்பா வந்து இறந்து போயிட்டாங்க, சித்தப்போட ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க, அவங்களோட பசங்க இருக்காங்க, ஓகே அவருக்கு ஒரு 46 இயர் இருக்கும் சொல்றாங்க. இப்போ அந்த பாட்டி பார்த்துருக்காங்க என்ன சொல்லிட்டு அவருக்கு அவங்களுக்கும் செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு வந்துட்டு அலைன்ஸ் தேடிட்டு இருக்காங்களாமா. பேசாம நீ அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கூடாது சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறவங்க மாதிரி ஆகிடுது, ஹார்ட் ஆகுது. ஏன்னா ஜிம் பார்க்குறவங்க இப்போ அந்த ஜெயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ என்ன பேசிட்டு இருக்கா சொல்றாங்க. இல்ல நான் நல்லதுன்னு சொல்றேன் கெட்டதா சொல்றேன், எனக்கு ஜிம் சுச்சுவேஷன் தெரிஞ்சா யார் மேரேஜ் பண்ணி சொல்ல சொல்றாங்க. எதுவுமே அவங்க கிட்ட இப்போ தான் படிச்சிட்டு இருக்கான், இப்போ அது இப்போதைக்கு ஃபுட் டெலிவரி ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு பையனை யார் மேரேஜ் பண்ணிப்பா சொல்ல சொல்றாங்க. ஒரு வரதட்சணை எதுவும் கொடுக்க தேவையில்ல சரியா, நீ ஜஸ்ட் வந்து மேட்ச் பண்ணா மட்டும் போதும், அவங்களால பார்த்துப்பாங்க. அவங்க 2 குழந்தைங்க இருக்காங்க சரியா, அவங்க அந்த கவலை கூட இல்லை சரியா, அந்த குழந்தைக்கு வேறு பேபி சிட்டர் ஆகும், அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, அந்த கிராண்ட்மா ஜிம் பார்க்குறாங்க, அவங்க எதாவது பேசுவாங்க தனக்காக எனக்கு, அவரும் வந்துட்டு அவங்களோட கிராண்ட் சொந்த தானே, அவங்க அப்பா அம்மா தான் இல்லை, அவங்க வந்து பேசுவாங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம கிராண்ட்மா பார்க்குறாங்க, நல்ல விஷயம் தானே ஜிம்னு சொல்றாங்க. நீ வேணா அப்படி பண்ணிக்கிறியா ஃபர்ஸ்ட், அப்படி இல்லை கூட செகண்ட் மேரேஜ் இந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ணவங்களே இருப்பாங்கல்ல, செகண்ட் மேரேஜ் அலைன்ஸ்லாம் பார்த்தாக்க அவங்க டவுரி எதிர்பார்க்க மாட்டாங்க, நீ வேணா வந்து மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மார்க்கு ஜிம் என்ன நீங்க இந்த அளவுக்கு கேவலம் பார்க்குறேன்னு சொல்லி ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிடுது. ஜிம் பார்க்குறாங்க, நீ ஏன் வந்துட்டு உன் ஃப்ரெண்டு சித்தப்பா பண்ணி ஹெல்ப் பண்ணக்கூடாது ஜிம் கேட்குறாங்க. என்ன சொல்லி பொண்ணு பார்த்துட்டு ஒரு கோவம் வருது. இல்லை நீ சொல்ற இல்லை என்ன மேரேஜ் பண்ணி சொல்லிட்டு என்னோட நீ தான் ரொம்ப அக்கறையா இருக்கு, உன் ஃப்ரெண்டு தானே அவங்க, உன் ஃப்ரெண்டோட சித்தப்பா தானே, நீ மேட்ச் பண்ணி கூடாது கேட்குறாங்க. அது பொண்ணு கோவம் வருது. ஜிம்மி நான் ஃபஸ்ட் வந்து எழுதிக்கிறா. ஜிம் பார்க்குறாங்க, என்ன ஜிம் கேட்குறாங்க. இது வரைக்கும் ஜிம் எடுத்து பேசுனதே இல்லை, முதல் தடவை வேணா எப்பவுமே ஷவுட் பண்ணவே மாட்டாரு. அவங்க அப்பா வந்து ரொம்ப அந்த மாதிரி அவங்க அப்பா அந்த வரைக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்காது, இன்செல்லாம் நடந்திருக்காது. முதல் தடவை அவருக்கு ஒரு மாதிரி கேட்க வந்து கேட்குறாரு. அந்த நீங்க ஒரு மேட்ச் பண்ணி கூட தான் சொல்றாங்க. பாரு எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, ஓகே என் அப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஓகேவா என் அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா ஒரே பையன் சரியா, ஒரே பொண்ணு, என்னோட எல்லாமே இருக்கு, நான் எதுக்கு மேட்ச் பண்ணி கேட்குற கஷ்டம் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்போ எனக்கு என்ன கஷ்டம் சொல்றாங்க. மனதில் எதுவுமே சொல்றேன் எனக்கு எது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுக்காக என்னையும் ஒரு பர்சன் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு, அதுவும் ஒரு வயசான அப்பா ஒரு பர்சன் என்னோட அப்பா ஏஜில் ஒரு பர்சன் செகண்ட் மேரேஜ் பண்ணி எனக்கு எந்த அவசரம் இல்லை சரியா, நான் என்னோட வீட்டில் நிற்கிறேன். இப்போ உங்க தைரியம் வாழ்ந்துக்கல சரியா, உன்னோட தைரியம் உங்க அப்பா அம்மாவோ இல்ல அத்தை மாமாவோ இல்ல அந்த கிராண்ட்மாவோ எனக்கு யாரும் இது பண்ணல, ஓகேவா நான் வந்துட்டு என்னோட ஓன் ஃபுட் நிற்கிறேன், தங்கச்சி நான் தான் பார்த்துக்கிறேன், ஓகேவா என்னால் பார்த்துக்க முடியும், நான் அப்படிலாம் வந்து அந்த அளவுக்கு சீப்பாக இறங்கி போயில ஜிம் சொல்றாங்க. இப்போ நம்ம அந்த பொண்ணு பார்க்குறாங்க, நல்லது தானே சொல்றேன், உனக்கு மேரேஜ் ஆக வேணாம் சொல்றாங்க. எனக்கு மேரேஜ் ஆகலாம் பரவாயில்ல, நீ ரெஸ்ட் ஆஃப் லைஃப் தனியாக கூட பண்ண தவிர அப்படி ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணி எனக்கு அவசரம் இருக்கு, அவ்வளோ ஆக்குறதா நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்றாங்க. அந்த பையன் பார்க்குறான், அந்த பையன் ஜிம் மேலே அவ்வளோ ஆசை வச்சிருப்பான், ஒரு சுற்றிட்டு வந்துட்டு இருப்பான். இப்போ சொல்றாங்க பா ஜிம் தப்பா இருக்குது, ஹயோன் எப்பவுமே அப்படிதான் டக்குன்னு பேசிடுவா, மற்றபடி ஹார்ட் பண்ணி பேச மாட்டா சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஓ அப்படியா ஜிம் பார்க்குறாங்க. அப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, உன்னெல்லாம் நான் ஒரு லவ் பண்ணுவேன், லவ் அக்செப்ட் பண்ணிட்டு உங்களுக்குள்ள பழகி தானே இந்த மாதிரி இருக்கும் ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. சரி நல்ல வேலை எனக்கு உண்மையில எந்தக்குமே ஒரு ஃபீலிங்ஸ் வந்தது இல்லை, நீ இவ்வளோ கேரக்டர் லாஸ்ட் பர்சனா ஜிம்முக்கு ஒரு மாதிரி எனக்கு இப்படி ஒரு பர்சனை நம்ம லவ் பண்ணுறேன்றது லவ் பண்ணியிருக்கோம், இப்போ ஒரு காலத்தில் லவ் பண்ணலாம், ஒரு காலத்தில் அந்த பையன் ஜிம் லவ் இருந்தால் கூட அந்த லவ்ல தாண்டி ஒரு அவனுக்கும் ஒரு மாமா பையன் தானே அப்படின்னு அந்த பாசம் இல்லையா ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ இந்த கிராண்ட் பார்க்குறாங்க, என் பையன் பேருக்கு நீ கோவப்படுறா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இதுக்காக வர சொன்னீங்களா ஜிம் கேட்குறாங்க. கிராண்ட் பார்க்குறேன் சொல்லிட்டு இதுக்காக வர சொன்னீங்களா என் கிராண்ட்மா, எங்கள் அப்பா அம்மா வந்து 4 years ஆகுது, இது வரைக்கும் 4 yearsல 4 நியூ இயர் வந்துருக்கு, என்னைக்காவது ஒரு நியூ இயருக்கு நீங்கள் எனக்கு என் தங்கச்சிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பீங்க, என் தங்கச்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா, எனக்கே போய் பார்த்துருப்பீங்க, அன்னைக்கு வந்து பார்த்தோடு சரி, அதுக்கப்புறம் எனக்கே ஒன் டே வந்து பார்த்துருக்கீங்க, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பீங்களா, இல்லை எனக்கே ஒரு மணி கொடுத்துருப்பீங்க, மணி நீங்கள் கூட கொடுக்க தேவையில்லை, ஆனால் எனக்கே எங்களோட பர்த்டே விஷயஸ்க்கோ பண்ணியிருக்கீங்களா, ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கீங்களா, இதுக்காக மற்ற இவங்க 2 பேர் பர்த்டேக்கு மட்டும் என்வலப் கொடுக்குறீங்க, அதாவது நியூ இயர்க்கு என்வலப் கொடுப்பாங்க, ரெட் கலரில் அந்த என்வலப் கார்டு கொடுப்பாங்க மணி வச்சு, அதுக்கப்புறம் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, எல்லாமே பண்ணுறீங்க, அவங்க ஸ்டேட்டஸில் போடுவாங்க ஜிம்மில் எல்லாம் பார்க்குறாங்க. அதை பண்ணிக்கான நாங்கள் எங்கள் அப்பா அம்மா இழந்திருக்கோம், எங்கள் அப்பா அம்மா வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு எல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க, ஈவன் உங்களோட பர்த்டேக்கு ஒவ்வொரு வருஷமே எங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு எல்லாமே பண்ணுவாங்க தெரியுமா, இவங்க கூட சம்டைம்ஸ் வராமல் போயிடுவாங்க, ஒர்க் பிஸியாக இருக்கு சொல்கிறேன், நாங்கள் வந்துட்டு எங்கள் ஃபேமிலி செலிப்ரேட் பண்ணுவோம் பர்த்டேவை, நாங்கள் எல்லாமே பார்த்து பண்ணியிருக்கோம், உங்களுக்கு வரைக்கும் ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசியிருப்பேன். ஜிம் கேட்குறாங்க, இப்போ அந்த கிராண்ட் ஒரு மாதிரி கடையில் வந்து நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணி சொல்கிறீங்களா, அந்த மாதிரி ஒரு அங்கிள் போய் மேரேஜ் பண்ணி எனக்கு கஷ்டம் ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறோம், அந்த அளவுக்கு சீப்பாக பார்க்குறீங்க, என் அப்பா உங்களுக்கு ஒரு பையன் தானே அவரும், அவர் என்னன்றாங்க இந்த அளவுக்கு சீப்பாக நினைக்கிறீங்களா கிராண்ட்மா சொல்லுங்க, எனக்காக நீங்கள் பேசுனது பார்த்தா தெரியுமா, நான் எப்படி பேசுறீங்க, நான் செகண்ட் மேட்ச் பண்ணிக்கணுமா இல்லை டைவர்ஸ் ஆன ஒரு பர்சன் மேட்ச் பண்ணிக்கணுமா, அந்த அளவுக்கு குறைஞ்சி போகல ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த ஹொயன் பார்த்துருக்கு, அப்போ வேற யார் மேட்ச் பண்ணி பார்த்துட்டாங்க, எனக்கு மேரேஜ் பண்ணிக்க தேவையில்லை ஜிம் தான் ரொம்ப கோவம், பக்கத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து பொண்ணோட பேஸ் பண்ணி ஊற்றிட்டாங்க, இதுக்கப்புறம் வீட்டுக்கு எனக்கு சம்மந்தம் சரியா சொல்றாங்க. அந்த பொண்ணு அந்த கிராண்ட் பார்க்குறாங்க, பாரு ஜிமின் இப்போ நீ வந்துட்டு ஹயோன்ட்ட மன்னிப்பு கேட்கல, அதுக்கு வந்து வீட்டுக்கு உனக்கு சம்மந்தம் இருக்கா சரி, நாங்கள் எதுக்காக உனக்கு வரமாட்டா சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நீங்கள் யாரும் எனக்கு தேவையில்லை சரியா சொல்றீங்க, இப்படி சொந்த பண்ண எனக்கு தேவையில்லை ஜிம் தான் அப்படின்னு விளையாச்சு வந்துட்டாங்க. என் அப்பா சொல்றாரு எப்பவுமே ரெஸ்பெக்ட் பண்ண சொல்லிட்டு, அந்த ரீசன் மட்டும் என் அப்பா இல்லைன்னா கூட அவரோட பாஸ்க்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அதுக்காக நீங்கள் வந்தா இல்லை வந்திருக்க மாட்டேன் ஜிம் தான் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அடுத்து விளையாடுறாங்க. விளையாடு பார்த்தா மழை
வருது. அவர் எதுவுமே சொல்லாம போயிட்டு உட்காராரு வெளில. அங்க ஒரு வாரமா உட்காந்துறாரு. நடக்கும் அவர் அமைதியா உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னை பார்த்து எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா, அப்பா அம்மா நீங்க இருந்த வரைக்கும் ஒரு பிரின்ஸ் மாதிரி பாத்துக்கிட்டீங்க, ஒரு பிரின்ஸ் ஒரு என் தங்கச்சி ஒரு பிரின்சஸ் மாதிரி தான். ஆனா இன்னைக்கு இவங்க என்னை பார்த்து இப்படி பேசுறாங்க தெரியுமா, அதுவும் அவன் பெரிய பொண்ணு வந்து கூட எப்படி பேசிட்டு இருக்காங்க. அவளே எனக்கு ஒரு பெரிய பொண்ணு தான், ஜிம் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுக்கு நான் ஓன் பிரதர் மாதிரி தானே. அப்படி இருக்கும்போது அவ எப்படிப்பா என்னை பார்த்து இப்படி பேசுவா, ஜிம் ரொம்ப அழறாங்க, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ அந்த இடத்துல ஒரு அம்பர்லா வந்து ஓப்பன் ஆகிப்பனாக்கா அவர் அழுதுட்டு இருக்காரு. அவருக்கு மேலே ஒரு பாசம் அம்பர்லா பிடிக்கிறாங்க. இப்போ ஜிம் எப்படி கொஞ்சம் ஐடல் எப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா டயங்கிட்டு இருக்காரு. ஜிம் பார்த்துட்டு அவர் ஷாக் ஆயிடுறாங்க. ஜிம் டக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. டே பார்க்குறேன் இருக்காக அழகா கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க இருக்க அழகா சொல்கிறாங்க. பொண்ணு இல்லை ஜிம் சொல்கிறாங்க. டே எதுவுமே சொல்லாமல் அப்படியே இதில் ஜிம் லிஃப்ட் பண்ணுறாங்க. லிஃப்ட் பண்ணிட்டு காரில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு காரில் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் டவல் எடுத்து வைப் பண்ணுறாங்க. இப்போ பக்கம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. அப்போ டிரைவர் இருக்காங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் ஒரு கடத்துக்கு ரொம்ப அழகாக வந்துட்டு அவர் டே முடியாத ஷர்ட் வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சி செஸ்ட்டில் போய்ட்டு பேச ஹைட் பண்ணிக்கிறாங்க. டே பார்க்குறவங்க எதுவுமே சொல்லாமல் அழகாக கவர் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படி அப்படி தராங்க. ஹைட்டை வைப் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா. அந்த பக்கம் வைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு, எதுவும் நடந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் டிரைவர் கார் எடுங்க சொல்கிறாங்க. இப்போ கார் மூவ் ஆகிட்டு டேரக்டாக அவங்க வீட்டுக்கு வராங்க. டே வரும்போது கூட ஜிம் தூக்கிட்டு தான் வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு டே பார்க்குறாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க வா இன்னைக்கு ஏன் கொடுத்தவங்க சரியா சொல்கிறாங்க. இல்லை டே வேணாம் சொல்கிறாங்க. ஏன் கொடுத்தவங்க ஓகே கம்ஃபர்டபுளாக இருந்தால் சொல்கிறாங்க. இப்போ சரி ஓகே 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிட்டே அதுக்கப்புறம் என்ன சொல்லி ஜிம் போய் டே விட்டு படுத்துக்கிறாங்க. வீட்டில் டே வந்து பிளாங்கெல்லாம் கவர் பண்ணி அவங்க தூங்க வைக்கிறாங்க. தூங்க சொல்கிறாங்க. ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் டே பார்க்குறாங்க. சரி ஓகே நம்ம போயிட்டு உங்க தங்கச்சி பார்க்கலாமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. அது எனக்கு அவங்க தங்கச்சி பார்த்தா ஹாப்பியாக இருப்பான் சொல்லி ஜிம் போட்டே புரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் உங்க தங்கச்சி போயிட்டு பார்க்கலாமா என்ன பண்ணுறா கேட்குறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் நம்ம டே ஜிம் ரெடி டேக்கில் வராங்க. இப்போ காரில் நம்ம டே வந்து போகும்போது இப்போ நாங்கள் அந்த பொண்ணுக்கு எல்லாம் பிடிக்கும் போது வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ட்ராகிறாங்க. ஜிம் டீமும் கை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் என்ன இருக்கு அந்த டே ஒரு ட்ரெஸ் கொடுத்துருப்பாரு. அந்த ட்ரெஸ் நீங்கள் போட்டு வந்திருக்காரு. அந்த ட்ரெஸ் ஜிம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காரு. இப்போ 2 பேரும் வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. மிஞ்சி சொல்கிறாங்க. இப்போ மிஞ்சி பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. நான் சொல்கிறாங்க. பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கா. அந்த ஹாஸ்பிட்டல் அப்போ பெருசாக ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. பெருசாக வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டா. பார்க்க இங்கே பார்த்தா நம்ம டே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கேட்டகரி போட்டு வச்சிருக்காங்க போல. அவங்க ரொம்ப அழகாக பார்த்துருக்காங்க. அந்த ரூம் ஃபுல்லாக அவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. மிஞ்சி எப்படி இருக்கா சொல்கிறாங்க. மிஞ்சி பார்க்குறேன் அண்ணா ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க பாரு டிவிலாம் இருக்குது பாரு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கா. இங்கே எல்லாமே இருக்குது தெரியுமா, கேட்கலாம் வாங்கி தராங்க. மிஞ்சி சொல்றா ஜிம்மா பாக்குறாங்க. ஹாப்பியா இருக்கு, நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா, அங்க பாருங்க ஆண்டி ரொம்ப பார்த்து அழகா பாத்துக்கிறாங்க சொல்றாங்க. நம்ம டே அப்பாயிண்ட் பண்ண ஒரு கேரக்டர் தான் ரொம்ப அழகா ஒரு கேரக்டர் ரொம்ப அழகா பாத்துக்கிறாங்க. ஜிம் பாக்குறாங்க. அப்படியா ஹாப்பியா இருக்கு சொல்றாங்க. அண்ணா இது சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க. இதை அவன் பிரதர் இல்லா சொல்றாங்க. ஓ இவதான் கிம்ட்டே எங்க ஆசிரியர் சொல்றாங்க. அண்ணா ரொம்ப அழகா இருக்க சொல்றாங்க. சொன்னா அன்னைக்கு ஜெயனை விட பெட்டர் உனக்கு லைஃப்ல ஒரு பாசம் வருவாங்க சொன்னா சொல்றாங்க. பட்டே லிசன் பண்றாங்க. அது என்ன ஜெயனை சொல்லிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவருக்கு சரி புரியல. அந்த பக்கம் ஜிம் பாக்குறாங்க. அதே சொல்றாங்க. பாத்தியா உனக்கு எவ்வளவு அழகான ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காங்க, என்ன அழகா பாத்துக்க பிரதர்ல கிடைச்சிருக்காங்க பாத்தியா சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா பாரு நான் வந்துட்டு சொல்றேன் நீ வந்து மேரேஜ் பண்ணி போற சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க. நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டே சொல்றாங்க. மேரேஜ் பண்ணிக்கிட்டியா சொல்றாங்க. என்கிட்ட சொல்லாமலையா அப்படின்னு சொல்றா. இப்போ நம்ம ஜிம் போன காசு சொல்றாங்க. இப்போ டேக்கிட்ட வராங்க. அங்க பாருமா சொல்றாங்க. பிரதர் சொல்றாங்க. அங்க பாரு டேனை கூப்பிட்டு டே அங்கே கூப்பிட்டு சொல்றாங்க. அப்புறம் அந்த பொண்ணுமே டேஹியாங் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எனக்கு சொல்லாமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படி சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் உங்களுக்கு கிஃப்ட்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் சொல்கிறாங்க. நான் படிக்கணும், என் காலைல சரியானதுக்கப்புறம் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிருப்பேன். அண்ணா கிளம்பி கொடுப்பேன் சொல்கிற பொண்ணு சொல்லிருக்கா. பார்க்க நீ சொன்னதே போதும் ஓகேவா சொல்கிறாங்க. உன்னை பார்த்துக்கு நாங்கள் இருக்கோம் ஓகேவா சொல்கிறாங்க. அது சரி உன்னை பார்த்துக்கு நாங்கள் இருக்கோம் ஓகே, உன் அண்ணன் உனக்கு எப்படியோ அப்படி தான் நானும் ஓகே, நீ எந்திரிட்டு சொல்கிறடியா எனக்கு அது போதும். இப்போ சுச்சுவேஷன் நாங்கள் மேட்ச் பண்ணிக்கிட்டோம், இல்லாக்கா உன்கிட்ட சொல்லிட்டு தான் மேட்ச் பண்ணியிருப்போம் சரியா சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. இங்கே பார்த்து சொல்லிட்டு அதே தான் மேட்ச் சர்டிஃபிகேட் எடுத்து காமிக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா ஒரு பார்த்துட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ணா பத்திரம் பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லவர், ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்பட என்னால் அண்ணா பத்திரம் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் சரியா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் சரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சரிம்மா சொல்லி உட்கார சொல்கிறாங்க. உட்காராங்க. இப்போ ஜிம்மி தான் நம்ம டே பார்க்குறாங்க. உனக்கு இதெல்லாம் பிடிக்கும் சொல்லி சொல்கிறாங்க. வாவ் எனக்கு பிடிச்சதா சொல்கிறாங்க. உனக்கு பிடிச்சது உனக்காக வேண்டாம் சொல்கிறாங்க. அச்சோ டே தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் தேங்க்யூலாம் வேணாம் ஓகேவா, நீ ஹாப்பியாக சொல்கிறாங்க. நீ ஹாப்பி தான் அண்ணா ஹாப்பியாக இருப்பான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. சரி ஓகே நீங்கள் பேசுங்க சொல்லி போய் நின்றுருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மினும் அந்த பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா அண்ணா எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு, நான் இப்போ சரியாயிட்டு வந்துட்டு எனக்கு வந்துட்டு உங்களுக்கும் அம்மா வந்து எனக்கும் கண்டிப்பாக கிஃப்ட் வாங்கி தர சொல்கிறாங்க. ஃபேமிலி சார்பாக அப்பா வந்து பண்ணியிருப்பாங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதெல்லாம் வேணாம் மிஞ்சி ஓகே சின்ன பொருடா சொல்கிறாங்க. இல்லை நான் இப்போ பெரிய பொண்ணாகிட்டேன் சொல்கிறாங்க. பாருங்க இப்போ நான் மட்டும் தான் சொல்கிறாங்க. பாரு இன்னும் ஓகேவா சொல்கிறாங்க. நான் +2 படிச்சிருக்கோம்ல சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ ரெடியாக நல்லாட்டு வந்ததுக்கப்புறம் அண்ணா அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் சரியா சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கு எப்படி போக முடியும் சொல்கிறாங்க. சரி ஓகே நான் 4 படிக்க வைக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. அப்படி ஆமா சொல்கிறாங்க. நீ எனக்கு இப்போ கரஸில் வந்துட்டு நீ சீக்கிரமாக படிச்சு முடிச்சுட்டு காலேஜ் போகலாம் ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு பொண்ணு சொல்லிட்டுருக்காங்க.
அப்புறம் ஜிம்மின்ட்டு 2 பேரும் பொண்ணு கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. டே பார்க்குறேன் ஓகே நம்ம போமா சொல்கிறாங்க. மிஞ்சி போயிட்டு விட்டா சொல்கிறாங்க. டே எங்கன்னா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பத்திரம் பார்த்துக்கணும் கண்டிப்பாக பத்திரம் பார்த்துக்கணும் சொல்லிட்டு அவருக்கு பாய் சொல்லிட்டு ஜிம் டேவும் கிளம்பி வராங்க வீட்டுக்கு. இப்போ நம்ம ஜிம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டே பார்க்குறாங்க சரி ஓகே படிப்பா ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டாங்க. எனக்கு எக்ஸாம் வரப்போ சீக்கிரமே அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் டே வந்துட்டு ஜிம் கூட ஒன்றா இருக்காங்க தவிர ஒரு டைம் கூட கிஸ் பண்ணதில்லை ஹக் பண்ணது எதுவும் பண்ணதில்லை. ரொம்ப அழகாக கேர் பண்ணிக்கிறாங்க. ஒரே ரூமாக தூங்குறாங்க 2 பேருமே. தூங்கும்போது ஜிம் சம்டைம்ஸ் டே மேலே கால் போட்டுருப்பாரு. சம்டைம் டே வச்சு ஹக் பண்ணிப்பாங்க. இப்படி தான் இருக்கும். தாண்டி எந்த வரைக்குமே அவங்க நடந்ததில்லை. இப்போ 2 months ஆஃப்டர் ஜிம்முக்கு எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் முடிஞ்சு ஃபைனலாக இன்றைக்கி வந்து கிராஜுவேட்டி. இன்றைக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பண்ணாங்க. ஜிம்முக்கு வந்து கிளாஸில் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதாவது கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க கிளாஸ்மேட்டு. அவங்க பண்ணாங்க எல்லாருமே வந்து பார்ட்டிக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாமே சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்லேருந்து அந்த கிளாஸ்மேட் ஃபங்க்ஷனுக்கு போகலாம் சொல்லிட்டு அந்த கிளாஸ்மேட் பார்ட்டிக்கு போகலாம் சொல்லிட்டு ரெடி ஆகிறாங்க. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஜிம்முக்கு கண்டிப்பாக வரணும். ஏன்னா எதுக்குமே அட்டன் பண்ணவே மாட்டேன். இந்த டைம் கண்டிப்பாக வா. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு மீட் பண்ண மாட்டோம். அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜிம்மே சரின்னு சொல்லிட்டு கிராஜுவேட் ஆகிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஜிம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அது போட்டு டே பார்க்குறாங்க. எங்கே போகிற சொல்கிறாங்க. அது என்னோட கிளாஸ்மேட்லாம் கூப்பிட்டாங்க. ஒரு பார்ட்டி பேர் வச்சுருக்காங்களா சொல்கிறாங்க. குட் பை சென்ட் ஆஃப் பண்ணி நம்ம குட் பை சொல்லிப்போம்ல அந்த மாதிரி ஒரு பார்ட்டியை சொல்லிட்டாங்க. இதுக்கு நீங்கள் போனதில்லை டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க சரி ஓகே அப்படி போயிட்டு வர சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்லிட்டு எப்பவும் போய் நார்மல் ட்ரெஸ் தான் போடுறாரு. நார்மலாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படி கிளம்புறாரு. அவர் எப்பவும் இருப்பாரு. அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் இவங்க எல்லாருக்கும் எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களோ அவங்க எல்லாரும் அதை கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் பாருங்க ஹாய் சொல்கிறாங்க. ஜிம் எல்லாம் பார்க்குறாங்க. ஜிம் வந்துட்டு வந்து உட்கார சொல்கிறாங்க. ஜிம் உட்காராங்க. இப்போ எல்லாரும் இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஜிம்மி என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. ஜிம்மி இப்போ என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு யாரும் இன்ட்ரோ பண்ணுறாங்க. இது யாருமே ஜிம்முக்கு தெரியாத கிளாஸ்மேட் அப்படின்னாக்கா இப்போ நம்ம ரெகுலராக பார்ப்போம் இல்லையா காய் மேக்கு டே அந்த காய் மேக்கு ஃபிலிக்ஸ் ஆலன் அவங்க கிடையாது. இவங்களும் வேறு ஒருத்தவங்க தான். இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஹலோ சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க ஏன் உடைய கிளாஸ்மேட்டுக்கு நல்ல ட்ரெஸ் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. இல்லை ஜிம் ரொம்ப பாவம். ஜிம்முக்கு அப்பா அம்மா இல்லை. அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா இருக்க வரைக்கும் ஜிம் வேறு மாதிரி இப்போ ஸ்கூல் படிக்கிறதே தெரியும் சில பேருக்கு. இது 2 3 பசங்க வந்துட்டு ஜிம் ஸ்கூல் படிக்கிறது தெரியும். இப்போ அவங்க சொல்கிறாங்க வந்து ஜிம்மில் ஸ்கூல் படிக்கும் நல்லா தான் இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. அவங்க ஜிம்மில் டாக்டர் பாட்டு பார்க்குறாங்க. ஜிம் ரொம்ப அழகாக இருக்கார் இல்லையா அதெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. அந்த பசங்க ஒரு மாதிரி 30 வயசு பார்த்துருக்காங்க. ஜிம்முக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த அவங்க பக்கத்தில் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு அவங்க அப்படி பார்த்துருக்காங்க. என் ஜிம்மில் உனக்கு ஏதாவது ஜாப் ரெக்கமெண்ட் பண்ணவா அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க இப்போ ஜிம் ஃபுட் டெலிவரி ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கான் சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட்டில் கேஷுவலாக சொல்கிறாங்க. இப்போ அதை கேட்குற அந்த பசங்க பார்க்குறாங்க. ஏற்கனவே அந்த ஒர்க்லாம் பண்ணுற கஷ்டப்படுற நான் வேணா உனக்கு வேறு ஜாப் வாங்கி தரவா கேட்குறாங்க. ஜிம் இல்லை வேண்டாம் இப்போதைக்கு நான் அந்த ஜாப் நிறுத்திட்டேன் சொல்கிறேன். நிறுத்திட்டியா ஜிம் அந்த ஜாப் விட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிளாஸ்மேட்லாம் கேட்குறாங்க. இல்லை அது பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பையன் பார்க்குறான். அவனுக்கு அப்புறம் ஜிம்மில் டாக்டர் பாட்டு பார்க்குறான். அவன் லிப்ஸ் அந்த ஐஸ் நோஸாக தனித்தனியாக பார்த்துட்டு இருக்கான். ஜிம் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஜிம் அது மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கேட்குறாங்க என் ஜிம்முக்கு பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லையா கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க பாய் ஃப்ரெண்ட் கூடவா இல்லை சொல்கிறாங்க. அதானே எனக்கு நீ கஷ்டப்படுறவனை யார் டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பொண்ணு சொல்கிறேன். அந்த பொண்ணு கொஞ்சம் நக்கலை பேசிட்டு இருக்கான். மற்ற பொண்ணு கொஞ்சம் ஓகே. அந்த ஒரு பொண்ணு கொஞ்சம் நாங்கள் நக்கலை பேசுகிற பையனும் இருக்கான். அவன் பார்க்குறான். ஆமாம் அப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு பசங்க யார் டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டாக்கா சுற்றுறப்போ செலவு பண்ணுறப்போ மணி வரலாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு எதுவுமே இல்லை. ஜிம்முக்கு அப்பா அம்மாவும் இல்லை. இவ்வளோ போராக ஒரு பையனை யார் லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்டுருக்கான். ஜிம்மு பண்ணி மாதிரி ஏன்டா அந்த மாதிரி பேசுகிற பொண்ணு பார்க்குறீங்க என்ன பேசுறீங்க ஏன்டா அவன் இந்த மாதிரி பேசுறீங்க சொல்கிறாங்க. இல்லை உண்மைதானப்பா சொல்கிறேன் நாங்கள் பொய்யா சொல்கிறோம் அப்படி சொல்கிறாங்க. இருந்தாலும் உங்கள் ஹார்ட் ஆகாதா அப்படி சொல்லி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஏன்டா வந்து மாதிரி கேட்க அந்த பசங்க வந்துட்டு ஜிம் வாங்க டோஸ்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க வாங்க டோஸ்ட் பண்ணுங்க சொல்லிட்டு இப்போ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் இல்லை ட்ரிங்க் பண்ண மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு ஜிம் ட்ரிங்க் பண்ணதே இல்லை இது வரைக்கும். என்ன ரீசனாக்க அவர் வந்துட்டு அவர் 20 years ஆகிறப்ப தான் ட்ரிங்க் பண்ணணும்னு நினச்சிருப்பாரு. அவங்க அந்த இதில் அவர் அப்படியே யோசிச்சிருப்பாரு. ஃபஸ்ட் டைம் வந்து 20 years ட்ரிங்க் பண்ணலாம் சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு தான் லைஃப் மாறிச்சு டோட்டலாக கரெக்டாக. அதனால் அவர் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணுறேன் நான் ட்ரிங்க் பண்ணுறதே யோசிச்சிருக்க மாட்டார். இல்லை நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை ஜிம் ட்ரிங்க் பண்ண சொல்கிறாங்க. இல்லை வேணாம் சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் எப்படி என் கூட சேஸ் பண்ணுவா சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அங்கே ஒரு காஃபி ஒன்று இருக்குது. அந்த காஃபி எடுத்துக்கிறாங்க. நான் இதை எடுத்துக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க காஃபி அதில் மாதிரி பார்த்துருக்காங்க. அட்லீஸ்ட் நான் சோஜி கூட கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே வேணாம் ஜிம் சொல்கிறாங்க. அதுவுமே ஒரு வாங்கி தரேன் சொல்லிட்டு அது வேணாம் சொல்கிறாரு. இப்போ எல்லாமே சரி சொல்லிட்டு இப்போ எல்லாமே சேஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஜிம்மு விட்டு அது ஒரு 2 பசங்க மட்டும் ஜிம்மில் மாறி கொடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. மற்ற பொண்ணு அதை ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா சாப்பிடுங்க ஜிம்மி நிற்கா நல்லா சாப்பிட சரியா நீ சரி சாப்பிட கொடுக்கல பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறாங்களா இன்னைக்கு ஒரு ஜிம்மி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்காங்க. இப்போ ரொம்ப நல்லா இருப்பான். இப்போ தான் கொஞ்சம் பிரைட்டாக தெரியாத மாதிரி இல்லை சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறேன் அப்படியே ஜிம்மின்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஒர்க் ஒரு நிறுத்திருப்பாங்க. கொஞ்சம் 2 days ரெஸ்ட் எடுத்துருப்பான். ஆனால் கொஞ்சம் பிரைட்டாக இருப்பான் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஜிம்மி ரொம்ப ஹார்ட் பண்ணுற சரி இப்போ தான் கிராஜுவேட் ஆகிட்டு இதுக்கு முன்னாடி ஜாப் தேடி ஓகேவா கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு ஜாப் தேடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு மட்டும் அக்கறையே சொல்கிறான். ஜிம்மே சரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்தா அவன் ஜிம்லையும் பார்த்துட்டு இருக்கான். நான் வேணா அவனுக்கு ஏதாவது ஜாப் சஜஸ்ட் பண்ணவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யார்ட்டே சொல்கிறாங்க அவன் பாரில் ஒரு வேலை இருக்குது சரியா சொல்கிறாங்க. அது பொண்ணு பார்த்து என்ன பேசுகிற பாரில் போய் யாரும் வேலை பார்ப்பாங்களா அதுவும் ஜிம் வந்து ரொம்ப இன்னசென்ட் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பையன் ஓகேவா. அப்படிலாம் போய் பார்க்க தேவையில்லாமல் காலேஜ் டாப்பர் ஓகேவா அவனுக்கு ஜாப் கிடைக்கும். அப்படி ஸ்கூலில் டாப்பர் தான் காலேஜ்லேயும் அவனுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கான். நல்ல ஜாப் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. ஒர்க் ஜாப் கிடைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் சொல்கிறாங்க. உனக்கு வேணா எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லி தரவா அப்படி பார்த்துட்டு இருக்கான். ஜிம்முக்கு ஒரு மாதிரி காசு சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் கம்பெனி வச்சிருக்காரு நீ வேணா அங்கே வரியா
அப்படியா, நான் உனக்கு ஜாப் ரெக்கமெண்ட் பண்றேன், உனக்கு கொஞ்சம் ஒர்க் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜிம்முக்கு பிடிக்கும் பேசி டர்ட்டியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அவருக்கு இன்சைட் ஃபீல் ஆயிடுச்சு இருக்கு. இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க அப்படி அங்கே பாரு ஜிம் நல்ல கிளாஸ் கூட ஒர்க் பண்ண நல்ல கிளாஸ் வேணும்னா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறாங்க நான் பார்த்துக்கிறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறாங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க, சாப்பிட்றது அந்த பாட்டி தான் சாப்பிட வந்தோம், பாட்டி சாப்பிட்றாங்க சொல்கிறாங்க. ஒரு பையன் பார்க்குறான் ஜிம் இந்த சுட்டு கொடுக்குறாங்க. ஜிம் ஜிம் பார்க்குறது வேண்டாம் சொல்கிறாங்க. இந்த சுட்டு ஜிம்முக்கு ஒரு ட்ரிங்க் ஊற்றி கொடுக்குறான். ஜிம் பார்க்குறாங்க இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. குடி சொல்லிட்டு ஜிம்மோட நெக்கு கிட்ட ஊற்றி விட்டுறான். என்ன பண்ணாக்கா ஜிம்மோட கொஞ்சம் இப்படினாக்க நெக்கு ஃபுல்லாக கொஞ்சம் கவர் பண்ணி ட்ரெஸ் போட்டுருப்பாரு. அந்த நெக்கு கிட்ட ஊற்றி விட்றான். ஜிம்முக்கு ஒரு மார்க்கு என்னன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பாய்ஸ் தான் ஐயோ சாரி தெரியாமல் ஊற்றிட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் ஜிம்மில் வேணாம் தடுத்துருப்பாரு. அந்த பர்சன் ஃபோர்ஸாக கிட்ட வந்திருப்பான். அப்போ தெரியாம அவன் தான் ஊற்றிருப்பான். ஜிம்முக்கு ஒரு மார்க் அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இப்போ அந்த பொண்ணு பார்க்க என்ன பண்ணிருக்க நீ சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் ஜிம் தான் வைப் பண்ணி சொல்லிட்டு அந்த டிஷர்ட் தராங்க. இப்போ அந்த பையன் இல்லை நானே வைப் பண்ண கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட வர ஜிம் டக்கு ஆப்போசிட் அவர் அந்த ஹேண்ட் வச்சு மறைச்சிக்கிறாங்க செஸ்ட் கிட்ட. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பொண்ணு பிடிக்கவே இல்லை. இப்போ ஒரு பொண்ணு பார்த்து சைடாக சிரிக்கிறா. இப்போ அந்த பசங்க டீஸ் பண்றாங்க. அவங்களுக்கு புரியுது ஒரு பொண்ணு மட்டும் தான் கேரிங்கா இருக்கு, மற்றெல்லாம் கொஞ்சம் லைட்டாக டீஸ் தான் பண்றாங்க. ஒரு பொண்ணு பையன் மட்டும் அமைதியாக மற்றெல்லாம் டீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அங்க ஒரு பசங்க வராங்க. பசங்க வந்துட்டு ஒரு போட்டோ எடுத்து ஒரு மேலே கவர் பண்றாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா டே இருக்காரு. ஜிம்முக்கு ஷாக் ஆகிட்டு பார்த்தா டேப் ரெண்டு நிறைய பாடி கார்ட்ஸ் வந்திருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க நீங்க என்ன பண்றீங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க இதுக்காக அந்த பிளேஸ்க்கு வந்தா சொல்றாங்க. அதை சொல்றாங்க இதுக்கு இப்போ பிளேஸ்க்கு வந்தா சொல்லி கேட்குறாங்க. இதுவே இப்போ ரொம்ப மிடில் கிளாஸ் பசங்க வர பிளேஸ் தான். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்றாங்க இதுக்கு இந்த பிளேஸ் தான் வந்தா சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. அதே சொல்றாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஓகேவா கேட்குறாங்க. சொல்றாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு அந்த பக்கத்துல ஒரு சேர் எம்டியா இருக்கு. அதுல உட்காடுறாங்க. உட்காந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு எல்லாரும் படிச்சு பாக்குறாங்க. பாக்குறாங்க பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இவ்வளவு அழகா இருக்கான். ரொம்ப பாக்குறதுக்கு ஒரு ரிச்சான பையன் மாதிரி இருக்காங்க. பாக்குறதுக்கு சார் நீங்க யாருன்னு கேக்குறாங்க. நானா ஜிம்ல ஹஸ்பண்ட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க ஜிம்முக்கு ஷாக்கிங்கா இருக்கேன்னா ஜிம்ல வந்துட்டு வேலை சொல்லக்கூடாது நினைச்சிருப்பேன். கான்ட்ராக்ட் மாதிரி சொல்லணும்னு நினைச்சிருக்க மாட்டார். தேவ் நேம் யூஸ் பண்ணக்கூடாது. தேவடி அந்த இன்ஃபுளுன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நினைச்சிருப்பாரு. இப்போ நம்ம இவன் பாக்குறாங்க ஜிம்முக்கு மேரேஜ் ஆயிட்டா சொல்றாங்க. டே பாக்குறாங்க எங்க கேக்குறாங்க. அதே சொல்றாங்க. இந்த சுட்டு மட்டும் இதை அவர் பேக்கெட் வச்சு போறேன். டேக்கு தெரியும் ஜிம் வந்துட்டு இந்த மாதிரி பிளேஸ்லாம் போனால் போட்டு போக மாட்டாரு. ரொம்ப டைமண்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு போயிருக்க மாட்டாரு. டேக்கு தெரிஞ்சிருக்கும். டேக் திரும்பி கையில் எடுத்து போட்டோ எடுத்து வச்சிருப்பாரு. இப்போ எடுத்து போட்டு விடுறாங்க. இப்போ டே கையிலும் அந்த ஜிம்மோட கையில் ஒரே மாதிரி எங்க இருக்கு. இப்போ டே பார்க்குறாங்க ஆமா வி ஆர் மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் காமிக்கிறாங்க. எல்லாம் பாக்குறாங்க. வாவ் சொல்லிட்டு இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்டா ஜிம்முக்கு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பொண்ணு ஒரு மாதிரி நக்கல் பார்க்குறா ஷாக் ஆயிடா. அப்புறம் சொல்றாங்க ஜிம் அவங்கள பாக்குறாங்க சார் சொல்றாங்க. இப்போ பையன் பாக்குறான். அவங்க கொஞ்சம் நக்கலா பாக்குறான். அழகா இருந்தா பெரியவனா சொல்லிட்டு பார்த்துட்டு அவன் எங்க ஒர்க் பண்ற கேக்குறாங்க. நான் சின்னதாக பிசினஸ் ரன் பண்ணிருக்கா சொல்றாங்க. சின்னதாக பிசினஸ் எப்படி கேக்குறாங்க. இப்போ டே சொல்றாங்க ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி காமிச்சிக்கிறாங்க. அப்புறம் கூட இவ்வளவு ஒரு பில்டப்புக்கு பாடி கார்டு சொல்றாங்க. அது அவங்க சும்மா கூட வந்திருக்காங்க சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணீங்க கேக்குறாங்க. நான் யார் தெரியுமா சொல்லிட்டு ஒரு கம்பெனி நேம் சொல்றாங்க. அந்த கம்பெனி தான் அங்கிள் வந்து ரன் பண்றாங்க சொல்றாங்க. சரி அங்கிள் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்றாங்க சொல்றாங்க. எனக்கு ஒர்க் பண்றாங்க அவங்க சொல்றாங்க. அது கெம் குரூப் தெரியுமா, அதுலேயே அங்கிள் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவர் வந்து ஒரு ஜெனரல் மேனேஜரா இருக்காரு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்னு கேக்குறாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஃபேக்டரி ஒரு நேம் சொல்லுவோம் அந்த டிபார்ட்மெண்ட்ல அப்படி சொல்றாங்க. இப்போ டே பாக்குறாங்க. அப்படியா சொல்லுங்க. ஆமா சொல்றாங்க. சொல்றாங்க. நான் வந்து நினைச்சேன் என்னால யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்படியே எனக்கா கேட்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தேவைப்படாது நினைக்கிறேன் சொல்றாங்க. இப்போ வந்து பசங்க பார்க்குறாங்க. என்ன சொல்லுங்க சொல்றாங்க. இப்போ வந்து சில பேர் பயப்படுறாங்க. டேவோட டோனு டேவோட இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு பயமா இருக்கு. இப்படியே தான் ஒரு பர்சனுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் ஸ்பீக்கர் போடுறாங்க. ஹலோ சொல்றாங்க. அங்கே சொல்றாங்க. அங்கே யாராவது ஜெயங்க இருக்காங்களோ சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. சரி ஓகே அவங்க வந்து ஜாப்ல தூக்கிடுங்க. சரியா சொல்றாங்க. இந்த காம தூக்கிடுங்க சொல்றாங்க. இப்போ நம்ம அந்த பையன் பார்க்குறான். நீங்க சொல்றாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி சொல்லிட்டு இப்போ அந்த பர்சன் கால் பண்ணுறாங்க. ஜெயாங்க கால் போயிட்டு இருக்கு. அதை பார்த்து பிக் பண்ணுறாங்க. ஹலோ கிம் சார் அப்படி சொல்றாங்க. இப்போ அந்த பையன் கல்வி விட்டுறது கிம்மார் சொல்லிட்டு அவர் அடிக்கடி கிம் சார் ரெஸ்பெக்டா சொல்லியிருப்பாரு. அவர் இந்த கிம் இவர் தான் சொல்லிட்டு ஒரு ஷாக் ஆயிடுது. நீங்க சொல்றாங்க. இல்ல உங்க சனிலா அப்படிங்கிறத ஜாப் இதெல்லாம் வாங்கி ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம் என்ன கேட்குறாங்க. சார் ஆமாம் சார் அந்த பையனுக்கு கொஞ்சம் பொறுப்பே சார் டேலண்டடே இல்லை. சரி நம்ம கம்பெனியில் வேலை சின்னதாக ஒரு வேலை போட்டு கொடுத்தா கற்றுப்பான்னு நினைச்சேன் அப்படி சொல்லிட்டு பாசம் சொல்லிட்டு இருக்காங்க. அது உங்களோட விருப்பம் தான் சார். சரியா உங்களோட விருப்பம்னாக்கா கண்டிப்பாக ஜாப் வாங்கி தர மாட்டேன் அப்படி சொல்றாங்க. உங்களுக்கு சரி உங்க சனிலாவுக்கும் சரி சேர்த்து வேலைலாம் போயிடுச்சு அப்படி சொல்றாங்க. சரி என்ன சொல்றீங்க கேட்குறாங்க. ஆமா என்ன நம்ம ஒரு கம்பெனி வேலை பார்த்தாங்கனாக்கா அவங்க இன்ஃபுளுன்ஸாக உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு டேக் ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ரூல்ஸ் இருக்கு. ஆனால் இந்த பையன் இப்படி பேசினாக்கா கண்டிப்பாக வந்துட்டு இந்த பையன் வந்து அவங்க கம்பெனியை வச்சு யூஸ் பண்றான் மில்லி பண்றான் மற்றவங்களாக்கா அந்த உரிமை வந்து அவங்க அங்கிள் கொடுத்துப்பாங்க சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சார் விளையாட்டு பையன் சொல்றாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. உங்க ஜாப் ரிசைன் பண்ணிடுவோம் சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிட்டாங்க. ஒரு பர்சன் கால் பண்ணி மேக்கப் சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ஜியாங்க வந்து ஜாப் ரிசைன் பண்ணிட்டு சரியா சொல்றாங்க. ஜாப் வந்து ஃபயர் பண்ணிட்டு சொல்றாங்க. சரி சொல்லிட்டு அவருமே ஓகே சொல்றாங்க. அந்த பக்கம் இந்த பையன் பார்க்குறான். டக்குன்னு நீட் பண்ணுறேன். சார் பாருங்க என் அங்கிள் தெரிஞ்சு அவரு சார் பாருங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் பாருங்க பண்ண தப்பு தான் அவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இட்ஸ் டூ லேட் அப்படி தள்ளிடுறாங்க. என் ஒய்ஃப் பிலி பண்ணுறதுக்கு எவ்வளோ அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எந்த ஒரு பையன் வந்துட்டு அந்த ஊத்துறானோ அதை டே அவங்க தூரத்துல பார்த்துட்டு படிக்கிறாங்க. ஒரு பின்னாடி ஒரு பாடி கார்டு அனுப்பிச்சிருப்பாங்க ஜிம் கிளம்புறப்பவே. அப்பதான் பாடி கார்டு வந்து ஏதாவது போட்டோ எப்படின்னா வீடியோ கால காமிச்சிருப்பாங்க. டே பார்த்து வந்திருப்பாங்க. அது எப்படின்னா காமிச்சு பாதி தூரம் வந்திருப்பாரு. அப்பதான் அந்த வீடியோ பார்த்துருப்பாரு.
இப்போ டே பார்க்குறாங்க அங்கே சூடாக கொதிக்க வந்துட்டு ஒரு மாதிரி சூப் மாதிரி ரெடி ஆகிட்டு அந்த சூப் எடுக்கிறாங்க எடுத்து அந்த பையன் கை மேலே ஊற்றி விட்டுறாரு அந்த பையன் துடிக்கிறான் ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு ஒரு பர்சனுக்கு விஷயம் பிடிக்கலன்னு விட்டுரும் சரியா சொல்கிறாங்க அவங்க ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க சொல்லிட்டு தப்பு ஓகேவா இல்லை இப்படி தான் கை கடை தெரியாமல் கொட்டிடுவோம் அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க நீ தெரிஞ்சு கொட்டினே தெரியாம கொட்டினே தெரியாது ஓகேவா ஆனால் நான் தெரிஞ்சா கொட்டினா புரியுதா டே சொல்கிறாங்க என் ஒய்ஃபை பில்லி பண்ண நினச்சாலும் சரி அவங்க எல்லாம் பண்ணிடுவா டே சொல்கிறாங்க இப்போ பார்க்குறது பொண்ணு பார்க்குறாங்க சார் சொல்லி எந்திரிச்சாங்க இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க நீ டேவோட ஜிம்மோட கிளாஸ் மட்டும் தானே சொல்கிறாங்க ஆமாம் சார் சொல்கிறாங்க அப்போ அந்த பொண்ணோட கணக்கு டே பண்ணிட்டு ஆரம்பிச்சிடாரு இங்கே பாரு ஒரு கிளாஸ் மட்டும் அதை ஒரு பர்சன் ஒரு அவனோட பாய் ஃப்ரெண்ட் புள்ளி பண்ணிட்டு இருக்கான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க கேட்குறாங்க சொல்றாங்க பாய் ஃப்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கேட்குறாங்க அதை சொல்றாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க சொல்றாங்க இப்போ பாக்குறாங்க பாக்குறாங்க அப்படியா நீங்க அப்ளை பண்ணிருக்கா கேட்குறாங்க சொல்றாங்க எங்க லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கா கேட்குறாங்க ஒரு பேங்க் நேம் சொல்றாங்க ஆக்சுவலா அந்த பேங்க் இன்வெஸ்ட் பண்றது நம்ம டே தான் இப்போ நம்ம டே வந்து ஃபோன் பண்ணி சொல்றாங்க அந்த பர்சன் அப்ளை பண்ணிருக்காங்க லோனுக்கு சொல்றாங்க ஆமா சொல்றாங்க கேன்சல் பண்ணுங்க அப்படி சொல்றாங்க இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அடி கொடுக்குறாங்க ஒரு பெஸ்ட் ஸ்லாப் எல்லாம் பயந்து போயிடுறாங்க ஜிம்மோட ஸ்டன் ஆகி பார்த்துருக்காங்க அந்த பக்கம் எல்லாரும் பெக் பண்ணுறாங்க ஜிம்மின் பாரு உங்களோட ஹஸ்பண்ட் சொல்லி ஜிம்மின் உங்கள் பையன் ஃபியூச்சர் போயிட்டு ஜிம் ப்ளீஸ் ஜிம் கெஞ்சிறாங்க ஜிம் பார்க்கணும் அதை சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க பாரு என் ஒய்ஃப் வந்தாலும் யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து என்னோட பாலிசி சொல்லிட்டே சொல்கிறாங்க ஜிம்மி நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஜிம்மி சொல்கிறாங்க எனக்கு நான் சொல்லணும் நீ சொல்கிறாங்க பிகாஸ் ஐ மிஸ் ஸ்கீம் அப்படி சொல்கிறாங்க டேக்கு ரொம்ப ஹாப்பியாக தட்ஸ் மை ஒய்ஃப் அப்படி நான் ஜிம்மி ஃபோன் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க ஓகே போலாமா சொல்கிறாங்க நீங்கள் பேச வரக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க ஜிம்மி ஓகே சொல்கிறாங்க இப்போ டே பார்க்குறாங்க பாக்ஸில் அப்படி கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஜிம்முக்கு அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது எல்லாம் பார்க்குறாங்க அப்படி ஸ்டன்னாக இருப்பாங்க இப்போ பாடி கஷ்டம் கார் டோர் பண்ணுறாங்க ஜிம்மி உட்காராங்க ஜிம்மி இப்போ கார் கொஞ்சம் பேர் கேட்குறாங்க ஏன் இப்படி வந்து இங்கே என்னாச்சு நீங்கள் பப்ளிக் சர்வீஸில் இந்த மாதிரி வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாக்கா சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் சொன்னால் சொல்கிறாங்க உங்களுக்கு ப்ராப்ளம் வராதா கேட்குறாங்க எதுக்கு சொல்கிறாங்க இல்லை நம்ம கான்ட்ராக்ட் சொல்கிறாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு எப்போல்லாம் கான்ட்ராக்ட் சொல்கிறோம் அப்போலாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க இவங்க சரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது முதல் தடவை ஒரு பர்சன் பில்லி பண்ணுறப்போ இன்னொரு பர்சனுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க அதுவும் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு எவ்வளோ ப்ரௌடாக எவ்வளோ எனக்காக ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுறாங்கல்ல ஜிம் பார்க்குறது அதுக்கு டிசோட பர்சனை கூட தெரியல ஆனால் எனக்காக எவ்வளோ இதாக பண்ணுறப்பாரு ரொம்ப ஹாப்பியாக ஜிம் நினைக்கிறாங்க இப்போ நம்ம ஜிம் சார் சொல்லிட்டே அந்த ஜிம் உட்காராங்க இப்போ நம்ம டேவோட டேக்கு கால் பண்ணுறாங்க டேவும் ஃபோன் பிக் பண்ணுறாங்க சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க டே சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறாங்க நாளைக்கு நைட்டு டின்னருக்கு வாசலையாக ஜிம்மில் கூட்டிகிட்டு சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க உன்னோட மேரேஜை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஓ அப்படியே சொல்லிட்டாங்க உங்கள் மேரேஜ் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் ஓகேவா நாளைக்கு வந்துருங்க அப்படி சொல்லிட்டு டேவோட அம்மா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க நம்ம டே பார்க்குறாங்க ஒரு மாதிரி ஜிம் பார்க்குறாங்க என்னாச்சு டே ஜிம் கேட்குறாங்க இப்போ டே பார்க்குறாங்க அதுவா அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க என்னாச்சு இப்படி கேட்குறாங்க அது நாளைக்கு நைட்டு வர சொல்லிருக்காங்க டின்னருக்கு சொல்கிறாங்க டின்னருக்கு ஏன் சடனாக கேட்குறாங்க மேரேஜ் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க மேரேஜா யாருக்கு சொல்கிறாங்க நம்மளுக்கு தான் சொல்கிறாங்க நம்மளுக்கு ஆக்சுவலி மேரேஜ் ஆகிட்டே ஜிம் கேட்குறாங்க நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அதை நம்ம மட்டுமே பண்ணிக்கிட்டது ஓகேவா ஃபேமிலியில் ப்ராப்பராக பண்ணணும்லாம் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க அம்மா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சொல்கிறாங்க கன்ஃபார்மா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க அன்றைக்கி நம்ம மேரேஜ் ஆகிட்ட சொல்லணும்லாம் சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துருக்கும் சொல்கிறாங்க ஆனால் நம்ம சர்டிஃபிகேட் காமிச்சிங்க சொல்கிறாங்க காமிச்சோன்னா இதெல்லாம் கொஞ்சம் டவுட் வந்துருக்கும் அதனால் வந்துட்டு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துருப்பாங்க இப்போ ரியல்னு தெரிஞ்சிருக்கோன்னு சொல்கிறாங்க ஆனால் கான்ட்ராக்ட் தான் சொல்கிறாங்க அது வந்து தான் தெரியும் சொல்கிறாங்க ஓ சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க சரி நீர் இங்கே வந்து போட முடியும்னு பண்ணி வச்சுதான் சொல்கிறாங்க இல்லாட்டி அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கா செகண்ட் நமக்கு நடந்தது சொல்கிறாங்க அப்போ என்னன்னு சொல்லாத ஓகேவா கான்ட்ராக்ட் மாதிரி சொல்லாத ஓகேவா நமக்கு நடந்து ஒரு 7 மேரேஜ் தான் ஓகேவா சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க இப்போ டே தான் ரொம்ப பேசுகிறா அப்படி சொல்லிட்டு ஜிம் லிப்பாக கை வைக்கிறாங்க ஜிம்முக்கு மாதிரிக்கு என்ன அப்படி கேட்குறாங்க இப்போ டே கிட்ட வந்துட்டு ஜிம் லிப்பாக பெக் பண்ணுறாங்க அமைதியாக இருக்கணும் சரியா சொல்கிறாங்க ஜிம்மி சரி சொல்கிறாங்க தட்ஸ் மை பாய் டே சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது டே எப்படி பேசுறது ஃபஸ்ட் டைம் பேசுறது டே பார்க்குறாங்க டிரைவர் சொல்கிறாங்க சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க காரை ஷாப்பிங் பண்ணிவிடுங்க சொல்கிறாங்க சரிங்க சார் சொல்கிறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க எதுக்குன்னு கேட்கணும் போகிறாங்க வாங்க டே ஃபிக்ஸ் பண்ணி போயிடலாம் டக்குனு அவங்க அமைதியாகிறாரு நம்ம டே எதுவும் சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க ஒரு ஹேண்ட் ஓவர் ஃபோல்ட் பண்ணுறாரு நம்ம ஜிம்மில் ஒரு ஹேண்ட் ஓவர் ஃபோல்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு மாதிரி பிடிச்சிக்கிறாங்க இப்போ நம்ம டே டேரெக்டாக ஒரு ஷாப்பிங் மால் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு ஒரு டைமண்ட் செக்ஷன் தான் போகிறாங்க டே பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க என்ன டே சொல்கிறாங்க இங்கே நல்ல பிரேஸ்லெட்டு நல்லா நெக் செயின் அதுக்கப்புறம் நல்லா நெக்லஸ் தான் செலக்ஷன் பண்ணுறியா சொல்கிறாங்க ஜிம்மி சரி சொல்கிறாங்க ஓ நாளைக்கு டின்னர் போகிறோம்னா உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கும் போல ஜிம் நினச்சிக்கிட்டு ஒவ்வொன்றா வாங்குறாங்க பார்த்து செலக்ஷன் பண்ணுறாங்க ரொம்ப அழகாக இருக்குது சொல்லிட்டு இப்போ அந்த செக்ஷன் உள்ளவங்க பார்க்குறாங்க அந்த ஸ்டாஃப் பார்க்குறாங்க சார் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்குது சொல்கிறாங்க அது சொல்லுவாங்க நல்ல டேஸ்ட் இருக்குது சார் அப்படி சொல்கிறாங்க இப்போ டே லைட்டாக ஸ்மைல் பண்ணி பார்க்குறாங்க டே வந்து பார்க்குறாங்க ப்ரௌடாக பார்க்குறாங்க ஸ்மைல் பண்ணல ப்ரௌடாக பார்க்குறாங்க இப்போ நம்ம ஜிம்மி வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க இது ஓகே சொல்கிறாங்க இப்போ நிறைய வாங்கிடுறாங்க இது எல்லாத்தையும் போய் போட்டுருங்க சொல்கிறாங்க ஜிம்மி பார்க்குறாங்க ஏன்னா டேக்கு தான் பெரிய மணி இல்லை எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து ட்ரெஸ் செக்ஷன் சொல்கிறாங்க ஜிம் டே போகிறாங்க அப்படி பார்க்குறாங்க சரி ஓகே இது உனக்கு ஓகேவா டே வந்து ஜிம் மேலே வைக்கிறாங்க எனக்கு இருக்குது சொல்கிறாங்க உனக்கு ட்ரெஸ் வாங்க போகிறோம் சொல்கிறாங்க எனக்கு இதுக்கு டே சொல்கிறாங்க அப்போ ஜிம்மி உனக்கு நல்ல ட்ரெஸ் வேணாமா கேட்குறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க அதில் டே சொல்கிறாங்க உனக்கு நல்ல ட்ரெஸ் வேணாமா சொல்லி கேட்குறாங்க அதே சொல்கிறாங்க நீ இது வரைக்கும் ஏன் பண்ண மணி எல்லாமே மிஞ்சிக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு எனக்கு புரியுது ஓகே உன்னோட பாசம் எனக்கு புரியுது ஆனால் உனக்கு ஒரு லைஃப் நீ வாங்கணும்ல உனக்குன்னு நல்ல ட்ரெஸ் வேணாமா கேட்குறாங்க உனக்கு வாங்கி தரேன் நான் இருக்கேன் ஓகே ஹஸ்பண்டா என் ஒய்ஃப்க்கு எல்லாம் வாங்கி தரும் நான் வாங்கி தருவேன் சரியா சொல்கிறாங்க
இல்லை அதே சொல்கிறாங்கப்பா அதே சொல்கிறாங்க. நான் இதுக்காக டிசைன் பாஸ் நான் ஜிம் கேட்குறாங்க. கண்டிப்பாக நீ தான் டிசைன் பாஸ் அப்படி சொல்லிட்டு டே வந்துட்டு ஜிம்முக்கான ட்ரெஸ் எல்லாமே வாங்குறாங்க. எனக்கு மொத்தம் வாங்குறாங்க சார். இது எல்லாமே ஆமாம் இந்த ரோவில் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே சொல்கிறாங்க. ஜிம் பக்கத்தில் இவ்வளோமா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு சொல்கிறாங்க அமைதியாக சொல்லிட்டு நான் மொத்தமாக வாங்குறாங்க. இப்போ அப்படியே ஒரு செப்பல் செக்ஷன் போகிறாங்க. வீட்டுக்கு போகிற ரஃபூஸ் செப்பலுக்கும் வந்துட்டு எப்படினாக்கா பேராக வாங்கிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எத்தனை சொல்லி கேட்குறாங்க. இருக்கட்டும் அப்போ சொல்லிட்டு நிறைய வாங்குறாங்க. ஷூ செப்பல் சொல்லி தனித்தனியாக வெளில போகிற மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் மாதிரி நிறைய மேட்சிங்காக நிறைய வாங்குறாங்க. பர்ஃப்யூம் செக்ஷன் சொல்லிட்டு பர்ஃப்யூம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு எந்த மாதிரி பிடிக்கும் உனக்கு நீங்க பாரு சொல்கிறாங்க. ஜிம் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணி பார்க்குறாங்க. இது நல்லா இருக்கு டே மைல்டாக இருக்குது சொல்கிறாங்க. டே இப்போ மைல்டாக இருக்கிறத பிடிக்குமா சொல்கிறாங்க. கொஞ்சம் மைல்டாக தான் நல்லா இருக்கு. ரொம்ப டூ அட்ராக்டிவாக ஃப்ராக்ரன்ஸ் அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கலாம் சொல்கிறாங்க. டேக்குமே இந்த மாதிரி மைல்டாக இருக்க பிடிக்கும். கரெக்டாக சட்டையாக சொல்கிறாங்க. நல்ல டேஸ்ட் அப்படி டே தான். அப்போ ஜிம்மு பார்த்து சொல்கிறாங்க. ஜிம்மு சரி சொல்லிட்டு இப்போ எல்லாமே வாங்கியிருப்பாங்க. இப்போ டே வந்துட்டு காரில் வைங்க சொல்கிறாங்க. மொத்தம் பில் போட்டு காரில் வைக்கிறாங்க. சரி ஓகே போகலாமா சொல்கிறாங்க. சார் சரி வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ டே எல்லாத்தையும் இந்த அவர் கையில் எடுத்து வராங்க. ஞாயிற்று வருவா சொல்கிறாங்க. இல்லை வேணாம் சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் கப்பல் அழகாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ அதே கப்பல் ட்ரெஸ் அவையர் பண்ண ஓகேவா அப்படி சொல்லிட்டு அந்த ஜிம்மு முன்னாடி யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த ட்ரெஸ் எடுத்து பேக் பண்ணுறாங்க. இது வேணாம் ஓகேவா சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு எந்த கஷ்டமும் ஓகே எல்லா ட்ரெஸ்ஸுமே அழகாக தான் இருப்பேன். இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கோ ஓகேவா ஸ்டே சொல்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் லைஃப் மாறணும் புரியுதா ஸ்டே சொல்கிறாங்க. ஜிம்மி கொஞ்சமாவது உனக்கு கொஞ்சம் செல்ஃபாக யோசிக்க உன்னோட லைஃப்பை பற்றி நீ யோசிக்கணும் சரியா சொல்கிறாங்க. உனக்காக நீ கொஞ்ச நாள் வாழணும் ஸ்டே சொல்கிறாங்க. ஜிம்மி சரி டே சொல்கிறாங்க. ஓகே சரி வந்துட்டு டயர்டாக இருக்கும் ப்ரெஷர் பார்க்கலாம் சொல்லிட்டு ப்ரெஷர் ஆகிட்டு உட்காருங்க. இப்போ ஜிம்மு எதுவும் சொல்லாமல் அப்படி பார்த்துக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கால் வச்சு ஜிம் பார்க்குறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. நீங்கள் தான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க வித்தின் 2 days வந்துட்டு உங்கள் தங்கச்சிக்கு வந்து சர்ஜரி பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஹாஸ்பிட்டல் டைம் பேசிட்டாங்க. ஒரு சர்ஜரி டாக்டர் ஓகே அவங்க ஃபாரின்லேருந்து வர போகிறாங்க. 2 days ஆஃப்டர் வந்துட்டு சர்ஜரி பண்ண போகிறோம். நீங்கள் வந்துடுங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. தேங்க்யூ டாக்டர் சொல்கிறாங்க. தேங்க்யூ எனக்கு சொல்கிறதையும் ஹஸ்பண்டுக்கு சொல்லுவோம் சொல்லி ஃபோன் வச்சுருக்காங்க. இப்போ ஜிம் ஓடி வராங்க. பார்த்தாங்க டீ வந்து வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டீ எடுக்க போகிறாங்க. டீ பார்க்குறாங்க சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்ல கூட டே ஹக் பண்ணிக்கிறாங்க. டீ பார்க்குறாங்க. என்னாச்சு டே கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. டே சிரிக்க மாட்டார். ஓகே எப்பவுமே ஜிம் பார்த்து சிரிக்க மாட்டார் அவர். பண்ணுறாங்க. டே கேட்குறாங்க. என்னாச்சு யார் ஓகே கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. தேங்க்யூ டே சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. இல்லை மிஞ்சிக்கும் சர்ஜரி பண்ணுறதுக்கு டாக்டர் வந்துட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா கேட்குறாங்க. ஆமாம் ஃபாரின்லேருந்து வராங்க சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்ல கேட்குறாங்க. சார் சர்ஜரி பண்ணுறப்போ சொல்லிக்கலாம் விட்டுட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஜிம் டேட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஒரு பெஸ்ட் கிஃப்ட் இது நினைக்கிறாங்க. அப்போ டே பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ரொம்ப சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. சரி ஓகே எனக்கு டைம் அது கிளம்பும். நீ வேணா போய்ட்டு முடிஞ்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா கேட்குறாங்க. சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு பாரு சரியா சொல்கிறாங்க. இவங்க சரியா சொல்கிறாங்க. பாரு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஓகே உனக்கு இது வாங்கினதெல்லாம் உனக்காக தான் ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அந்த டைமண்ட்ஸ் வாங்கணும்னா சொல்கிறாங்க. ஆமாம் இதெல்லாம் உனக்கு சொல்கிறாங்க. இன்னும் எனக்காக சொல்கிறாங்க. ஆமாம் என் ஒய்ஃப் ஏதாவது டிசைன் பர்சன் ஓகேவா எல்லாமே என் ஒய்ஃப் நான் கொடுப்பேன் எல்லா ஹாப்பினஸும் ஓகே நீ வந்து அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போட்டுருப்போம் சரியா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம காரில் யூஸ் பண்ண ஓகே எதுவும் போகக்கூடாது. நம்ம காரில் போகணும். நம்ம காரில் வரணும் புரியுதா சொல்கிறாங்க. எதுவுமே சரியா சொல்கிறாங்க. இப்போ ஓகே அப்புறம் கிளம்பா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் பாட்டே போயிடறாங்க. ஜிம் வந்து அழகாக ரெடி ஆகிட்டு அவங்க தங்கச்சி பார்க்க தான் போகிறாங்க. அவங்க தங்கச்சி ஜிம்மை பார்த்து ரொம்ப ஹாப்பிட்டாண்ணா நீ ரொம்ப அழகாக இருக்கேன் நான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் எப்போ அழகாக இருப்பேன் அந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்கா உங்க மாமா நல்லா பார்த்துக்கிறாரா சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் என்ன டே ரொம்ப ஒரு டே நல்லா பார்த்துக்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவளுக்கு. ஆனால் டாக்டர் சொன்னாங்க 2 days சர்ஜரி ஆக போதாமே சொல்கிறாங்க. ஆமாண்டா அதுக்கப்புறம் உனக்கு நல்லா நடக்க முடிச்சிருக்கு. கொஞ்சம் டேஸ் போயிட்டு நடக்க ஆரம்பிச்சிருவேன் சரியா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ஏன்னா உனக்கும் நான் டேங்கனாக்கும் சொல்கிறாங்க. அப்படிலாம் எந்த ஒரு பாடலாம் இல்லை சொல்லி என்னோட தங்கச்சி அவர் எல்லாமே பண்ணுறாரு. கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாமே திருப்பி நான் என்ன கொடுப்பேன் சரியா சொல்கிறாங்க. நீ உனக்கு ட்ரூ லவ் கேர் அவளுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக கொடுக்குறேன் சார் நம்ம ஜிம்முக்கு சொல்கிறாங்க. ஃபைன்டா ரொம்ப ஹாப்பியாக அவங்க தங்கச்சி இருக்கா. அன்றைக்கி நைட்டு ஜிம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ டே வராங்க. டே வந்து ஜிம் என்ன ட்ரெஸ் போட்டுருக்காரோ அதுக்கு மேட்சாக போகிறாரு அவருமே. எனக்கு வீட்டில் தான் ட்ரெஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க. ஜிம்முக்கு பர்ஃபெக்டாக அவருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கப்பல் ட்ரெஸ் மாதிரி போடுறாங்க. அது கப்பல் ட்ரெஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க மேட்ச் கலராக போடுறாங்க. போட்டுட்டு டீ பார்க்குறாங்க. போகலாமா சொல்கிறாங்க. ஓகே டீ போகலாம் சொல்கிறாங்க. இப்போ டீ ஜிம்மு காரில் உட்காராங்க. டேரக்டாக அவங்க வந்துட்டு அந்த கேம் மேட்ச்சுக்கு தான் வராங்க. வந்து பார்த்தா அங்கே டின்னர் ரொம்ப அழகாக அரேஞ்ச் ஆகிருக்கு. இந்த பக்கம் அந்த பொண்ணு இல்லைனா ரொம்ப கோவம் யோசிச்சு பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ என்னோட அப்பா பார்க்குறாங்க. அங்கே பாருமா சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்க இப்படி இருந்தால் என்ன அர்த்தம் சொல்லி கேட்குறாங்க. இல்லைன்னா அதை சொல்கிறாங்க. பாரு வந்துட்டு நீ ஜிம்மில் அக்செப்ட் பண்ணிக்கிறா சொல்கிறாங்க. டேம் கூட முடிவு வரணும் மாற்ற முடியாது உங்களுக்கு தெரியுங்களா சொல்கிறாங்க. அவன் லீகலாக மேட்ச் பண்ணியிருக்கா. அவன் ஃபேக்காக கூட மேட்ச் பண்ணாரு. அதுக்கு டைம் எடுத்துக்கிட்டான். வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தாச்சு ஓகேவா. அவன் எப்படி பார்த்தாலுமே வந்து கரெக்டாக ட்ரூவாக மேட்ச் பண்ணியிருக்கான். அவன் வந்து ஒய்ஃப் அக்செப்ட் பண்ணிக்கிறான். எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போகிறான் பப்ளிக்கா. அவன் வந்து ஃபேக் மேட்ச் பண்ணிட்டாக்கா அப்புறம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு தேவையிடாமல் சொல்கிறாங்க. நான் விசாரிச்சு பார்த்த வரைக்கும் மெக்கு சொல்கிறான். மெக்கு மேனேஜர் எல்லாமே சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு சொல்லவும் அவங்களுக்கு ஆப்ஷன் தான் போயிடுது. அப்படின்னா ஒரு வாழ்க்கை சொல்கிறாங்க. இதான் ஒன்றும் வட்டியை லவ் பண்ணலையே அப்படி சொல்லிட்டு தேவையிடாமல் சொல்கிறாங்க. எனக்கு தெரியுதா அவங்க லவ் பண்ணலையே அவன்
அவன் நம்மள முடிவு பண்ணும், அவன் லவ் பண்ணலையே சொல்றாங்க. பட் அதை பார்க்குறீங்களா அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே மறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அச்சா நம்ம என்னென்ன பிளான் பண்ணோம் இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வருது. இந்த பக்கம் நம்ம ஜிம்மிட்டே வராங்க, வீட்டுக்கு வராங்க. இப்போ நம்ம டேயோட அம்மா தான் வந்து உட்கார சொல்றாங்க. ஜிம்மி உட்காராங்க. இப்போ ஜிம்மி நம்ம டேயோட அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மி வந்து அவ்வளோ அழகா இருக்காரு பார்க்குறாங்க. ட்ரெஸ் 2 பேரும் பார்க்கறதுக்கு அப்படி கண்ணு படுற அளவுக்கு அழகா இருக்காங்க. இப்போ அவங்க மேல பார்க்குறாங்க 2 பேரும் செம பேரு சொல்றாங்க. ஆமா சொல்லுவோம் இல்லாம கோவம் வருது. எம்ஜி பார்க்குறாங்க. ஜிம்மி ஹேங் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன எம்ஜி சொல்கிறாங்க. நீங்களும் அண்ணாவும் செம்மலா இருக்கீங்க. ஓ கப்பல் ட்ரெஸ்ஸாக சொல்கிறாங்க. இல்லை இது நாங்கள் தனித்தனியாக வாங்க சொல்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது, மேட்சாக இருக்குது சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் டேபிள் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்குறாங்க. ஜிம்மி வந்துட்டு எப்படிலாம் சாப்பிட்றாங்கன்னு பார்க்குறாங்க. ஒரு சேனல் ஃபேமிலியோட பார்ப்பாங்க இல்லையா. இப்போ ஜிம்மி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபுட் எடுத்து டேக் வைக்கிறாங்க. அவங்க பிடிக்கலாம் சாப்பிடுங்க ஜிம்மி சொல்கிறாங்க. டேக் பார்க்குறாங்க. எனக்கு என் ஒய்ஃபை பர்ஃபெக்டாக நடந்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ அவர் அப்படியே நடக்கல, அவர் மனசார பண்ணுறாரு எல்லாமே. டேக்கும் புரியுது, அவங்க மனசார பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பி சுட்டு டே வந்து ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. பிடிக்கலாம் சாப்பிட சுட்டே கொடுக்குறாங்க. ஜிம்மி சாப்பிட்றாங்க. இப்போ ஒரு மாதிரி வராங்க. அவங்க வந்துட்டு ஃபிஷ் எடுத்துடுறாங்க. டே பார்க்குறாங்க. இல்லை அவங்க கட்டாதீங்க சொல்கிறாங்க. அவங்க அது பிடிக்காது ஒத்துக்காது சொல்கிறாங்க. இப்போ டேயோட அம்மா நல்லா பார்க்குறாங்க. அந்த லவ் பண்ணுறாங்க சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரி சொல்லிட்டு சரி விட்டாருங்க எடுத்துருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி தான் வந்துட்டு சாரி ஆண்டி சொல்கிறாங்க. டே பார்க்குறது இருக்குது சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட சொல்லாமல் மேரேஜ் பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. டேயோட அம்மா பார்க்குறாங்க. சரி உனக்கு சொந்தக்காரங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன்னா இருக்காங்க இல்லையா கேட்குறாங்க. ஏன் அனாதையா அப்படி சொல்லிட்டு அந்த லீனாவோட அப்பா கேட்குறாங்க. லீனாவோட அப்பா கேட்கவும் டே முட்டே பார்க்குறாங்க. அங்கிள் இங்கே பாருங்க, அவன் வந்துட்டு அப்பா அம்மா இல்லாத பையன் தானே இருக்காங்க. ஆனால் அதில் சரியா அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. செகண்ட் அத்தை மாமா இருக்காங்க, பெரியம்மா பெரியப்பா இருக்காங்க, ஒரு பாட்டி இருக்காங்க. போதுமா சுற்றி முட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த அங்கிள் சொல்கிறாங்க. அப்போ இருந்தால் இருக்காங்க சொல்ல முடியாது தானே அப்படி சொல்கிறாங்க. நான் கூட அனாதை நினச்சிட்டேன் அப்படி சொல்லுவாங்க. சொல்லுவோம் டேக்கு ரொம்ப கோவம் வருது. வந்து பார்க்குறாங்க. டே தான் இதை பேச போகிறாங்க. ஜிம்மி டக்குன்னு டேவோட ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறாங்க. வேணா டேச்சுன்னு சொல்கிறாங்க. டே இப்போ அமைதியாகிறாங்க. இந்த பக்கம் டேவோட அப்பா அம்மா பார்க்குறாங்க. பாரு உனக்குன்னு யாராவது உனக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறப்போ யாராவது கூட நிற்கணும் சரியா சொல்கிறாங்க. உங்கள் ஃபேமிலி சைடாக சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். எதுவும் உங்கள் சைடு தேவை சரியா இருந்தாலும் உனக்கு யாரும் இல்லாமல் இருந்தாக்கா ஒரு மாதிரி நல்லா இருக்காது அப்படி சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. அதே ஆண்டி சொல்கிறாங்க. வருவாங்கல்ல சொல்கிறாங்க. ஜிம்மி வருவாங்க ஆண்டினா கூப்பிட்டா வருவாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி இன்வைட் பண்ணி சரியா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்கம்மா மேரேஜ் ஒரு 1 வீக் ஆஃப்டர் வைங்க சொல்கிறாங்க. 1 வீக் ஆஃப்டர் ஆமாம் 1 வீக் ஆஃப்டர் வைங்க சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. எனக்கு 2 days ஆஃப்டர் ஜிம்மி தங்கச்சிக்கு வந்துட்டு சர்ஜரி இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த அங்கிள் பார்க்குறாங்க. அது யாரோட மணியில் சொல்கிறாங்க. என்னோட மணி தான் ஸ்டே சொல்கிறாங்க. இப்போ அது பார்க்க ஒரு கோவம் வருது. வரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேவோட ட்ரான்ஸ்ஃபர் பார்க்குறாங்க. ஓகே டே நம்ம ஓல்டு ஹவுஸ் வந்து மேரேஜ் பண்ணுவோம் ஞாபகத்தில் சொல்கிறாங்க. ஞாபகத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் சொல்கிறாங்க. எனக்கு அவங்க ஃபேமிலியாகவே அந்த ஓல்டு ஹவுஸ் ஒன்று இருக்கும். அது டேபிள் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் தான் அவங்க மேரேஜ் பண்ணுவாங்க. அதுவும் கல்ச்சரல். இப்போ நம்ம டேவும் ட்ரான்ஸ்ஃபர் சொல்கிறாங்க. டேவும் சரி சொல்லிட்டு ஃபைனில் வந்து டின்னர் அப்படியே முடிஞ்சிருக்கோம். ஜிம்மி பார்க்குறாங்க. ஓகே ஆண்டி நாங்கள் போயிட்டு வரோம் சொல்கிறாங்க. சேஃபாக போங்க சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம டேவும் ஜிம்மி வந்து காரில் உட்காராங்க. டே அது சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. டே ஆண்டிக்கு என்ன பிடிக்கும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மியே சரி சொல்கிறாங்க. சரி உங்கள் ஃபேமிலியில் இன்வைட் பண்ணலாமா கேட்குறாங்க. டே இப்போ மனசு விஷயத்தை யோசிக்கிறாங்க. அன்றைக்கி ஜிம்மி அழுதுருப்பாரு அவங்க வீட்டுக்கு போனப்போ அவர் யார் வந்து அவர் அழைச்சிருப்பா யார் என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு இது இருக்குது அவங்க பிகாஸ் ஸ்லாப் கொடுக்கணும். அது வந்துட்டு அந்த மேரேஜ்க்கு வரப்போ நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டே நினைக்கிறாங்க. சரி அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறா சொல்கிறாங்க. ஓகே டே நான் நம்ம மிஞ்சியோட சர்ஜரி பண்ணிவிட்டோம் அப்புறம் நான் கூப்பிட்றேன் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ மேரேஜ் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம 2 days ஆஃப்டர் தான் டேக்கு நீங்கள் இம்பார்ட்மெண்ட் மீட்டிங் இருக்குது. டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு இம்பார்ட்மெண்ட் ஒர்க் இருக்குது. என்னால் சர்ஜரி எப்பவும் கூட இருக்க முடியாது சொல்கிறாங்க. பரவாயில்ல நீங்கள் ஒர்க்கு பாருங்க ஓகேவா நான் போய்க்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை நீ வந்துட்டு மேனேஜர் எனக்கு கூட போறியா சொல்கிறாங்க. அது சரி மேனேஜர் எனக்கு கூட இருப்பார் சரியா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. அப்படி எல்லாமே அவரை செட்டில் பண்ணிடுவார் ஓகேவா. எனக்கு அது ஃபாரின் டாக்டர் தனியாக பில்லாம் செட்டில் பண்ணணும். அவர் பார்த்துப்பார் ஓகேவா. அவர் தான் பண்ணிப்பார். நீ அவர் கூட போக சொல்கிறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க. சரி இங்கே பாருங்க மேனேஜர் சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க. பத்திரமா ஜிம்மி கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு அவங்க போயிடாரு. இந்த பக்கம் ஜிம்மி ரெடி ஆகிட்டாங்க. அவங்க தங்கச்சி வந்து 11 o'clock கொஞ்சம் சர்ஜரி இருக்க சொல்லிட்டு நம்ம ஜிம்மி அந்த மேனேஜர் அங்கிள் தான் வராங்க. இப்போ அந்த காரை விட்டு அவங்க இறங்குறாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வெளில. அப்போ நம்ம ஜிம்மினும் அந்த அங்கிள் வந்து வரதை பார்க்க அங்கே ஒரு பொண்ணு பார்க்குறா. இது வந்துட்டு அந்த ஹையனுடைய தம்பியாச்சு வந்து சித்தப்பா பையன் தானே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறா அதுவும் யார் கூட போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த அவரு வந்து ஒரு பாசம் வந்துட்டு எப்படினாக்கா ஒரு மாதிரி கொஞ்சம் ஜிம்மில் இடிக்கிற மாதிரி விடுறாங்க. டக்குனு அந்த பாசம் வந்துட்டு நம்ம மேனேஜர் அங்கிள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுறாரு ஜிம்மில். அது ப்ரொடெக்ட் பண்ணுற பார்க்குறப்போ அவருக்கு அந்த பொண்ணுக்கு வேறு மாதிரி தெரியுது. என்னது இந்த பாசம் இப்படி கூட்டிட்டு போகிறாரு யாராக இருக்கும். இவர் பார்த்தா ஒரு ரிச்சான மேன் மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு மேனேஜர்லேயே அவர் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி பாருங்க கோர்ஸ்லாம் போட்டு வேறு மாதிரி இருப்பார். அவர் பார்க்கவும் இந்த பையன் இவருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான் சொல்லிட்டு அதுவும் இப்போ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப மாறி இருக்குது சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு இந்த பையன் வந்துட்டு இவர் கூட இருக்காரோ சொல்லி மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிறா. இப்போ அப்படியே ஃபோட்டோ ஒரு இடத்துல எடுத்துட்டு அதை வந்து அந்த ஹயோனுக்கு அனுப்பி வைக்கிறா. ஹயோன் பார்க்குற என்னன்னு சொல்லிட்டு பாரு ஹயோனோட தம்பி இருக்கான சித்தப்பா பையன் ஜிம்மின்னு அவன் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட இருக்கான். அவன் ஹாஸ்பிட்டல் உள்ள கூட்டிட்டு போறாரு. இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சிட்டி நம்பர் 1 ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் தான் என்ன பண்ணுறான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பாரு ரொம்ப மாறிட்டான் வேற மட்டும் இருப்பான் அதுக்கு முன்னாடி அப்படி சொல்லிட்டு அவனுக்கு அப்பா கூட இல்லை தானே நீ சொன்னியே சொல்லிட்டு நம்ம அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறான். அன்னைக்கு நான் சொல்ல கோவப்பட்டேன் அன்னைக்கு கூட என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு அவன் தப்பா புரிஞ்சுட்டு கிராண்ட்மா அஜயன் அப்படி
சொல்றாங்க என்ன பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க பாருங்க இந்த ஜிம் இருக்கானா என்ன பண்றா சொல்லிட்டு ஒரு போட்டோ காமிக்கிறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. ஆமா அங்க பாருங்க நான் ரொம்ப கோவப்பட்டேன்னு இப்ப வந்து வேற ஒரு ஏஜ் பீப்புள் கூட தான் அவன் சுத்திட்டு இருக்கான். இதுக்கு அன்னைக்கு நான் சொல்லிட்டு கோவப்பட்டான்னு சொல்றாங்க. ஒருவேளை இவங்களுக்கு அவங்க ரிச்சர் ரெண்டுக்காக கோவப்பட்டிருப்பானோ என்னமோ அப்படி சொல்லிட்டு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இது பக்கம் ஜேனுக்கு ஒரு மாதிரி இல்ல ஜிம்ல அந்த மாதிரி பையனா இருக்க மாட்டான் அப்படி சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணு பார்த்து முறைக்கிறேன்னு சொல்லிட்டு இல்ல அதை சொல்றாங்க. இப்போ நம்ம அந்த பொண்ணு பார்க்குறா கண்டிப்பாக வந்து யாரோட சுற்றிட்டு இருக்காங்க நம்ம சீக்கிரம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம போய் நேரில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த வண்டி எல்லாருக்கும் முன்னாடி பப்ளிக்காக வெளில தெரியும்ல அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம்முடைய தங்கச்சிக்கு ரொம்ப அழகாக சர்ஜரி முடிஞ்சிருக்கும். ஜிம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க வெளில. இப்போ அந்த மேனேஜர் பார்க்குறீங்கப்பா ஜூஸ் என்ன வாங்கிட்டு வருவா கேட்குறீங்க. இல்லை அங்கிள் அதையும் வேணாம் சொல்கிறாங்க. பயப்படாத ஒன்றும் ஆக சரி தங்கச்சி நல்லபடியாக அவங்க சரியாயிடுவா சொல்கிறாங்க. அவருக்கு வந்து ஒரு அப்பா மாதிரி ஃபீல் ஆகுது அவர் பார்க்குறப்போ. அவர் வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாரு. தேங்க வந்து மீட்டிங் இருக்காங்க அவசரம் மீட்டிங் பண்ணி போயிட்டு இருக்காரு. மீட்டிங் முடிச்சுட்டு கரெக்டாக டைம் வந்து 1:30 இருக்கும். அப்போ டைம் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டாங்க. இப்போ தான் மீட்டிங்ஸ் ஆங்க இப்போ தான் சர்ஜரியாக ஃபினிஷ் ஆயிருக்கும். டாக்டர் கரெக்டாக சர்ஜரி முடிச்சு விட வராங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க டக்குன்னு டே வராங்க. டாக்டர் சொல்கிறாங்க டாக்டர் பார்க்க டைம் சொல்கிறாங்க சர்ஜரி சொல்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு சரியாக சொல்கிறாங்க. தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே ஸோ டியூட்டி அப்படி சொல்லவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க டே எப்போ நீங்கள் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க இப்போ தான் சாரி கொஞ்சம் சொல்கிறாங்க. ஸோ ஓகே டே நீங்கள் எதுக்கு இப்போ கஷ்டப்பட்டு வந்தீங்க பாருங்க ஸ்வெட் ஆகுது சார் ஜிம் இந்த டாக்டர் கஷ்டப்பட்டுட்டு டேக்கு அந்த ஸ்வெட்டிங்லாம் வைப் பண்ணி விடுறாங்க. அதை பார்க்குறது மேனேஜர் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேங்க் தம்பி வந்துட்டு ஒரு நல்லா ஒரு கான்ட்ராக்ட் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாலும் கான்ட்ராக்ட் மேனேஜ் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு நல்ல ஒரு ட்ரூவான சொல்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காரு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இவங்க ரியல் லைஃப்பில் அப்படி ஒன்றா கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இந்த மேனேஜருக்கு பார்த்துருக்கா இவங்க டே பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை நீ ஓகேவா நீ இதெல்லாம் சாப்பிட்டியா கேட்குறாங்க. இவங்க பார்த்து டே சொல்லிட்டாங்க பாரு அதான் சர்ஜரி முடிஞ்சிச்சு ஓகேவா எப்படியும் முடிஞ்சு ஐஸ் ஆஃப் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு 4 hours பக்கம் ஆகும் ஓகேவா நீங்கள் வேணா சாப்பிடுவா டே கூட்டிட்டு வராங்க. டேஸ் நீ வாசி அப்படின்னு சொல்லிட்டு டே கூட்டு வந்து கேண்டில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ வந்துட்டு அங்கே ஃபுட் வந்து வாங்கிட்டு வைக்கிறாங்க சாப்பிட சொல்லிட்டாங்க. நீங்க தான் சொல்லிட்டாங்க நீ சாப்பிடுறீங்களா டே நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு 3 hours போனதுக்கு அப்புறம் நான் உங்க தங்கச்சி ஐஸ் ஆஃப் பண்ணுறா இவங்க பார்க்குறாங்க மிஞ்சி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பாரு உனக்கு சர்ஜரி பண்ண சரியா சொல்கிறாங்க. அப்படியே நான் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நடக்க முடியாது நம்ம 3 days போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கலாம்னு சொல்கிறாங்க. சரி என்ன சொல்கிறாங்க. இந்த பக்கம் மேரேஜ் ஒர்க்கு ரொம்ப கிராண்டாக போயிடுச்சு. இப்போ ஜிம் டே அன்றைக்கி நைட் அங்கே தான் இருப்பாங்க. ஒரு 2 days போட்டு நான் அவங்க கூட்டிகிட்டு போகிறேன் ஜிம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு பொண்ணை விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு கேட்டகரி வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் டே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜிம் டேக்கு இன்விடேஷன் வந்துருக்கு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுங்க சொல்லிட்டு அனுப்பியிருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க டே சொல்கிறாங்க என்னடாமா சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க நான் இன்விடேஷன் அனுப்ப பார்க்குறான்னு சொல்கிறாங்க. ஆமாம் இன்வைட் பண்ணல நானும் வட்டா சொல்கிறாங்க. அது சரி நானும் வட்டா கேட்குறாங்க ஜிம்மி இல்லை நான் போய் கொடுத்துட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அப்போ ஜிம் போகிறாங்க. போய் பார்த்தா அவங்க வீட்டில் யாருமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஜிம் வந்து இன்விடேஷன் கார்டு அதுக்கப்புறம் அவங்க சம் ப்ரூஃப்ஸ் ஆனது பேர் வச்சுட்டு போயிடுறாரு. இப்போ அவங்க ரன் வேலை பேர் வந்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி இன்விடேஷன் இருக்கிறத பார்க்குறாங்க. டேபிள் மேரேஜ் ஆச்சு பார்க்குறாங்க. நான் கிம் டேங்கன்னு போட்டிருக்கு. அவங்க சரி சொல்லிட்டு பார்த்துட்டு வச்சிடறாங்க. 2 days after தான் நம்ம ஜிம் போயிட்டு ஜிம் தங்கச்சியை கூட்டி விடாங்க வீட்டுக்கு. இப்போ அவங்க பாப்பா கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேட்டா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ கொஞ்சம் ஓகே தானே சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நடக்கணும்னு ஆசையாக இருக்கு சொல்கிறாங்க. என்னால் காலம் ஃபீல் பண்ண முடியும் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது அன்றைக்கி உடனே நடக்கும் நான் சரியாக சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு வீட்டு யாராவது உட்கார வச்சிருக்காங்க. உட்காந்து போக சொல்லிட்டு ஜிம் உட்கார வச்சுட்டு அவங்க தங்கச்சிக்கு ஹேர் ஸ்டைலாம் பண்ணிட்டு ஃபுட்டெல்லாம் ஃபீல் பண்ணி விடுறாங்க. அது பார்க்க டேக் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் டேக்கு ட்ரெஸ்லாம் வந்து வெட்டிங் ட்ரெஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஃபிட்டாக இருக்கான்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இப்போ ஜிம் டே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்குறாங்க. கரெக்டாக இருக்குது சொல்லிட்டு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த ட்ரெஸ் நாங்கள் போயிடுது. இப்போ இன்னும் ஒரு 2 days 3 days போதும். 3 days முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஜிம்முக்கு வந்து மேரேஜ் டே அதில் இங்கே தான் கிளம்புறாங்க. இப்போ மிஞ்சி இதுக்கு ஓரளவுக்கு லைட்டாக நடப்பா ஓகேவா கொஞ்சம் வேற கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாக்கா நடந்துருவா. இப்போ நம்ம டே அப்புறம் நம்ம ஜிம்மினு அப்புறம் ஜிம்முக்கு ஒரே கதை உட்காந்துருக்காங்க. போகலாமா சொல்லிட்டு சரி சரி 3 பேர் போயிட்டுருக்காங்க. அந்த பக்கம் தான் ஹையான்னு பார்க்குறா. ஃப்ரெண்டு வாங்க போகிறான்னு சொல்லிட்டு அந்த மேரேஜுக்கு வீகராக இருக்கேன். எனக்கு ஒரு வயசான மேரேஜ் பண்ணிக்க போகிறான் நம்ம போய் பார்க்கணும் அதை சொல்லிட்டு பார்த்து இன்சல்ட் பண்ணணும் வந்துட்டு ஒரு இப்போ அவமானப்படுத்திட்டு வரணுன்றக்காகவே போயிட்டுருக்கா. அந்த பக்கம் ஜெயின் அதுக்கப்புறம் அவங்கள பெரியப்பா அத்தப்பா சொல்லிட்டு கிராண்ட்மா எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே அந்த டேக்கு தான் ரீச் ஆகிட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு. பார்த்தாக்கா அந்த காலத்தில் ஒரு ஓல்டு மேன்ஷன் சொல்லலாம் ஓகேவா அப்படி ஒரு மேன்ஷன் தான் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப டெக்கரேட் ஆயிருக்கு. இப்போ அவங்க பார்க்குறாங்க ஓ இவ்வளோ பெரிய மேன்ஷன் சொல்லிட்டாங்க. அந்த காலத்து பாரம்பரிய மரம் வச்சிருக்காங்க சொல்லி பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய ஒரு வயசான மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ அலங்காரம் சொல்கிற மாதிரி எதாவது எதுக்கு இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினச்சிட்டு இருக்கா. பல மாதம் சரி சொல்லிட்டாங்க. இன்னும் 2 weeks இந்த பொண்ணுக்கு மேட்ச் ஆக போகுது. இப்போ பார்க்குறாங்க ஆனால் கவர்மெண்ட் ஜாப் ஒன்று கிடைக்காது இல்லை சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குற ஜெயின் பார்க்குறாங்க. அது எனக்கு மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது சொல்லிட்டாங்க. புரியுது பரவாயில்ல சரி உங்களுக்கு இப்போ எங்கள் கம்பெனிக்கு எங்கே ஜாப் கிடைச்சிருக்கு சொல்லிட்டாங்க. நான் கேம் குரூப் அப்ளை பண்ணியிருக்கேன். அவங்க வந்து இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க. 2 days ஆஃப்டர் வந்து இன்டர்வியூ நடக்கும். நான் கேம் குரூப்பில் சாப்பிட்டா நான் மட்டும் போது சரியா சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்கிறீங்க ஆமாம் கேம் குரூப்பில் சாப்பிட்டு என்ன போதும் எனக்கு வந்துட்டு நல்ல சேலரி கிடைக்கும் அதுக்கப்புறம் நினச்சலாம் வாங்கலாம் அப்புறம் மேட்ச் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஃபைனில் அவங்க 2 பேரும் வந்து வந்துருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்மிங் டே எல்லாருமே அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க 2 பேர் ரெடி ஆகிட்டு ரொம்ப அழகாக மிஞ்சி பார்க்குறேன். நான் இதை போட்டு கோசம் ரொம்ப பார்த்து போட்டுருக்கா அழகாக இருக்கா. அச்சா அப்பா பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இன்னைக்கு அவள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆக போதில்லை அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இந்த பக்கம் நம்ம டே ரெடி ஆகிட்டு ரொம்ப
அழகாக மேக்கப் பார்க்குறாங்க. இப்போ மேக்கப் டே கேட்குறாங்க. அவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஓகேவா, எனக்கு ஒயின், அதுக்கப்புறம் சோப்பாரு, அதுக்கப்புறம் நான் எல்லாரும் வராங்க. சரியா சொல்கிறாங்க, சரி சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் தான் எல்லாருமே வச்சுட்டாங்க. டே சொல்கிறாங்க, டே பார்க்குறாங்க, யாங்க சொல்கிறாங்க. ஸோ நீ மேரேஜ் பண்ணிக்க போகிறான் அவனை சொல்கிறாங்க.